ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்-ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி. குர்ஆன் கிளாஸ் நம்பர் 159. இன்னைக்கு டேட் வந்து 26 சஃபர் 1448. இங்கிலீஷ் டேட் வந்து 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. இப்போ பார்க்க போகிற வசனம் வந்து 7வது அத்தியாயம் 172. இப்போது இது வரைக்கும் பனி இஸ்ராயல்களை பற்றி எல்லாம் அவங்களுடைய அந்த ரசூல்களை பற்றி குறைஷிகள்கிட்ட தான் எல்லாம் இந்த இது பேசிகிட்டு இருக்கான். இந்த சூறாவுடைய ஆடியன்ஸ் யார்? குறைஷி. அப்போ குறைஷிகள்கிட்ட தான் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறான். என்னென்ன கன்வின்ஸ் பண்ணுறான்? ஒன்று தௌஹீது, அல்லாஹ் ஒருவன் தாங்கிறது. அல்லாஹ்வும் நம்பியிருக்காங்க, அல்லாஹ்வுடன் மற்ற கடவுள்களும் சேர்த்து நம்பியிருக்காங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தை வந்து அவங்ககிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணணும். அதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறத கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் அவங்கள வந்து அதில் தான் வெயிட் வந்து இதில் வந்து அல்லாஹ் கொடுக்குறான். அதனால தான் ரசூல்களை வந்து நிராகரித்தா என்ன கதி ஆகும், ரசூல்கள் ஏன் வர்றாங்க, ரசூல்கள் வந்து ஏன் அல்லாஹ் அனுப்புகிறான், இது எல்லாமே அல்லாஹ் வந்து இந்த இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா விஷயங்களும் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ கன்க்ளூஷன் கிட்டத்தட்ட சூறாவுடைய எண்டு 70, இன்னொரு 30 வசனங்கள் தான் இருக்குது. இப்போ இந்த எண்டில் வந்து முழுக்க பார்த்திங்கன்னா தௌஹீது வந்து அல்லாஹ் ரொம்ப வெயிட்டாக வந்து புரிய வைக்கிறோம். அதனுடைய எல்லா ஆங்கிள்லேருந்து அல்லாஹ் புரிய வைக்கிறோம். மல்டிபிள் ஆங்கிள்லேருந்து தௌஹீதை வந்து அல்லாஹ் கன்வின்ஸ் பண்ண வைக்கிறோம். அப்போது இந்த வசனத்தில் அல்லாஹ் 172 சொல்கிறான், மேலும் நபியே இதனையும் இம்மக்களுக்கு நினைவூட்டுவீராக. இறைவன் ஆதமுடைய முதுகிலிருந்து அவர்களுடைய வழித்தோன்றல்களை வெளிப்படுத்தி அவர்களையே அவர்களுக்கு சாட்சியாக்கி, நான் உங்கள் ரப்பு அல்லவா, இறைவன் அல்லவா என்று கேட்டான். ஆம், நிச்சயமாக நீ எங்கள் ரப்பு இறைவன், அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். எதற்காக நாம் இவ்வாறு செய்தோமெனில், மறுமை நாளில் நாங்கள் இதனை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் கூறிவிடக்கூடாது என்பதற்காக, அல்லது முன்னர் எங்கள் மூதாதையர்களே இறைவனுக்கு இணை கற்பிக்க தொடங்கிவிட்டிருந்தனர், நாங்கள் அவர்களுக்கு பின்னர் வந்த வழித்தோன்றல்கள்தாம். எனவே தவறான மக்கள் செய்த செயலுக்காக எங்களை நீ தண்டிக்கப் போகின்றாயா என்றும் நீங்கள் கூறக்கூடாது என்பதற்காகத்தான். மேலும் இவ்வாறு நாம் வசனங்களை தெளிவாக எடுத்துரைக்கின்றோம், நல்வழியின் பக்கம் அவர்கள் திரும்பிவிடக்கூடும் என்பதற்காக.
இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு அக்ரிமெண்ட்டை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அப்போ கடைசியாக அந்த சப்ஜெக்ட் டாபிக் எல்லாம் எங்கே முடித்தான், அக்ரிமெண்ட்டில் தான் முடித்தான். யூதர்களோட அந்த சப்ஜெக்ட் முடிக்கும்போது என்ன பண்ணான், உங்கள்கிட்ட வந்து நான் எவ்வளோ பெரிய அக்ரிமெண்ட் வாங்கினேன், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து நினச்சி அதோடைய வெயிட்டு கொடுங்க, அதை மறந்துட்டீங்க. அந்த அக்ரிமெண்ட்டு மதீனாவில் இருந்த யூதர்கள்ட்ட வாங்கினது கிடையாது. அதுக்கு கிட்டத்தட்ட 2000-3000 வருஷம் முன்னாடி இருந்த மூசா நபியுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்கள்ட்ட தான் அல்லாஹ் வாங்கினேன். ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டு உங்களையும் கவர் ஆகும் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறோம். நாங்கள் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லலை, கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறோம். ஏன் களிமா, அதே களிமா அவங்களும் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள், நாங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூல்லாங்கிற மாதிரி மூசா ரசூல்லா அப்படின்னு அவங்களுடைய களிமா அதே களிமா தான் இருந்துச்சு. அப்போது அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், இப்போ அந்த அக்ரிமெண்ட் உங்களுக்கு கவர் ஆகுன்றோம். சரி, ஓகே. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட்டு, இவங்களுக்கு என்ன இருக்குது? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அது அவங்க பிரச்சனை. அதாவது அவர் அக்ரிமெண்ட்டு போட்டாராம், அவர் வயலேஷன் பண்ணிட்டாராம், நம்மகிட்ட வந்து குறைய சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் மதீனா வாக்கில் போகும்போது அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி வேணால் விசாரித்து பார்ப்போம். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், தம்பி நீயும் அக்ரிமெண்ட் இல்லாமலாம் இல்லை. இப்போது இது வந்து ஒரு குளோபல் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது. அல்லாஹ் வந்து குர்ஆனில் நிறைய அக்ரிமெண்ட்டை சொல்கிறான். ஒன்று நபிமார்கள்ட்ட வாங்கின அக்ரிமெண்ட் பற்றி எல்லாம் பேசுகிறான். நீங்கள் இருக்கும்போது இன்னொரு நபி வந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்ட்டு. உம்மத்துகள்கிட்ட அக்ரிமெண்ட் வாங்கியிருக்கோம். உம்மத்துக்கு கரெக்டாக வழி நடத்துவீங்களான்ட்டு நபிமார்கள்ட்டையும் அக்ரிமெண்ட் வாங்கியிருக்கேன். நபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்களான்னு நம்மகிட்டையும் அக்ரிமெண்ட் வாங்கியிருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், வாய் வழி ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணாமல் நம்ம விட்றோமா? சும்மா அவர் சொன்னாருங்க, அவருக்கு எடுத்துக்க சொன்னாருங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என் இடம் தான் எடுத்துக்கோ அப்படின்னா உடனே அதில் இன்வெஸ்ட் பண்ணி பில்டிங் கட்டிடுவோமா? கட்ட மாட்டோம். இப்போ எழுதி கொடுங்க, அக்ரிமெண்ட் ரிட்டனில் கொடுங்க. ஏன் அந்த மாதிரி டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு, டாக்குமெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ். அது மாதிரி அல்லாஹ் என்னங்கிறான், இந்த டாக்குமெண்ட்டை வந்து அல்லாஹ் பேசுகிறான். இது யூதர்கள்ட்ட வாங்கின அந்த இது மட்டும் கிடையாது, ஒரு ஒட்டுமொத்த டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் எப்படி இந்த அக்ரிமெண்ட் அவங்களுக்கு தெரியாது, இந்த அக்ரிமெண்ட்டு குறைஷிகளுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அப்போது இந்த அக்ரிமெண்ட்டை வந்து இது நடந்தது, இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம மனித வாழ்வில் இங்கே வாழ்கிறோம்ல உலகத்தில், நம்ம பாட்டுக்கு பிறக்கிறோம், படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், பெரியவங்களாகிறோம், அப்படியே ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே செத்துறோம். இப்படி சாகக்கூடாதுங்கிறத சொல்கிறாங்க. குர்ஆன் வந்து விஷனை மாற்றும் அப்படின்னு. இதெல்லாம் இந்த வசனங்கள் தான். இது குர்ஆன் எது மொத்த குர்ஆன் மாற்றாது, இது மாதிரியான ஒவ்வொரு வசனங்கள் தான் மாற்றும். இந்த வசனம் வந்து வாழ்க்கையே மாற்றிடும். இதை கரெக்டாக ஒருத்தன் ஸ்டடி பண்ணான். சும்மா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டா ஓஹோ அப்படியா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அது ஒன்றும் மாற்றாது, அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த இதில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இறைவன் ஆதமுடைய மக்களை, ஆதமுடைய முதுகிலிருந்து அவர்களுடைய அந்த வழித்தோன்றல்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி, இப்போது இது எங்கே நடக்குது, ஆதம் நபியுடைய வாரிசுகள்லாம் வச்சு அல்லாஹ் எப்போ உறுதிமொழி எடுக்கிறான். இதுக்கு ஒரு தஃப்சீரில் வந்து ஒரு ரிவாயத்து வருது. அந்த ரிவாயத்தில் வந்து காஃப்ர் அலியல்லாம், உபை பின் காஃப்ர் அலியல்லாம் அவங்க வந்து அவங்க குர்ஆனுடைய முஃபஸீர், அவங்க குர்ஆனுடைய அறிஞர். ஒரு ஹதீஸ் சொல்கிறார், இது வந்து அல்லாஹ் வந்து நம்ம பூமி வந்து படைக்கிறதுக்கு ஏதாவது நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி வானத்திலே வச்சு நம்முடைய உயிர்கள்லாம் வெளிப்படுத்தி ஒவ்வொருத்தருட்டையும் இந்த அக்ரிமெண்ட்டு எல்லாம் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் மறந்துடக்கூடாது, நான் நபிமார்கள் மூலமாக நினைவுபடுத்திகிட்டே இருப்பேன், இந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியும் அல்லாஹ் வந்து வாங்கினேன். இது தஃபீமுல் குர்ஆனில் வந்து மௌலானா மௌதூதி குறிப்பிட்றாரு. புக்கு கிதாப் அவர் மென்ஷன் பண்ணல. நம்மளால் இதை கிதாபு இருந்தால் தான் ஏற்றுக்குவாங்க இல்லையா? அப்படிலாம் இல்லை. அது ஆக்சுவலாக கிதாபுங்கிறது சனதுங்கிறது என்ன, ஒரு நம்பிக்கையான ஒரு சோர்ஸ் தான். இப்போ நம்பிக்கையான சோர்ஸ் இவர் நம்பிக்கையான சோர்ஸ், அவ்வளோதான். ஆனால் இது குர்ஆனோட மேட்சும் ஆகுது. அதனால் இந்த ஹதீஸ் நம்பரு இதில் வந்து அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், நான் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இங்கே போடுறோம். ஏன் அப்படின்னா தான் சொல்கிறேன், பூமியில் நம்ம வந்து ஆக்சிடெண்ட்டாக வந்தவங்க கிடையாது, நம்ம தள்ளி விடப்பட்டவங்களும் கிடையாது, நிர்பந்தமாக இறக்கி விடப்பட்டவங்களும் கிடையாது. எப்படி அவங்க வேதத்தை நிர்பந்தமாக வாங்கலையோ அதே மாதிரி நாமளும் இந்த உலகத்துக்கு நிர்பந்தமாக வந்தது கிடையாது. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணப்பட்டு நீட்டப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்கோம், விட்னஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன இதில் வந்து யாரும் வந்து தப்பிச்சிட முடியாது. அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், என்னன்னு வாங்கியிருக்கான், நான் உங்கள் ரப்பு. இப்போ இந்த இடத்துல இதுவும் கவனிக்கும், நான் உன்னுடைய இலாக இல்லையா. இலாகுக்கும் ரப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. இலாகன்னா என்ன, வணங்க தகுதியானவன், கடவுள், இறைவன், பக்தி, இந்த போர்ஷன். ரப்புங்கிறது மெயின்டெனன்ஸ் போர்ஷன், பராமரிப்பவன் என்று கேட்டான். ஆம், நிச்சயமாக நீ எங்கள் ரப்பு, இறைவன், இதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறினர். அப்போது அல்லாஹ் இங்கே குறைஷிகள்கிட்ட இன்னொரு
விஷயத்தை எல்லாம் அவங்க வந்து ஏதாவது ஒரே கல்லில் எத்தனை மாங்க அல்ல அடிக்கிறேன் பாரு. ஒன்று அக்ரிமெண்ட்டு சொல்லியாச்சு. இந்த அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட்டு? ரப்புங்கிற அக்ரிமெண்ட். ஏன் குறைஷிகள் ரப்புங்கிறத மறுத்தாங்க? அல்லாவை இலாஹுங்கிறத அவங்க மறுக்கவே இல்லை. அல்லாஹ் தான் பெரிய கடவுள், அல்லாஹ் தான் கடவுள், வானம் பூமியை படைத்த. குரான்லேயே நிறைய இடத்துல அல்லாஹ் கேட்பான், அவங்ககிட்டே கேளுன்னு நபியை, நீ அவங்ககிட்ட கேள், வானத்தை படைச்சது யார்? அல்லான்னு சொல்லுவாங்க. பூமியை படைச்சது யார்? எல்லாம் அல்லா அல்லான்னு தான் சொல்லுவாங்க. யாருக்கும் அவங்க அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. காவா இது எல்லாமே அல்லாவுடையது தான். ஆனால் எங்கடா பிரச்சனை? அல்லான்னு எங்களுடைய வாழ்க்கையில் தலையிடக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது. நான் எப்படி படிக்கணும், நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், நான் எப்படி சம்பாதிக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இது முடிவு பண்ணக்கூடாது. எதை வேணாலும் முடிவு பண்ணலாம். மற்ற வழிபாடு எப்படின்னு முடிவு பண்ண சொல்லு, பிரச்சனை இல்லை. இலாக இருந்துட்டு போனால் ரப்பாக இருக்காது. ரப் என்ன இன்டர்ஃபியர் பண்ணுவான்? உன் லைஃபு போகிற பாதை சரியில்லை, ஆள் அனுப்புவான். வியாபாரத்தில் மோசடி பண்ணால் ரப்பு மெயின்டெனன்ஸுக்கு ஆள் வந்துடும். ஓரின சேர்க்கை பண்ணால் ஆள் வந்துடும், ரசூல் வந்துடுவாங்க. அப்போது ஒவ்வொரு விஷயம் அநீதி இழைச்சா ரசூல் வந்துடுவாங்க. அப்போது மெயின்டெனன்ஸ் அதான் எல்லாம் சொல்கிறான். ரப்பு நான் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன். அப்போ ரப்புன்னு என்ன? பராமரிக்கணும். பராமரிக்கணும்னு என்ன? மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஆள் அனுப்பணும். ஒவ்வொரு வண்டிக்கும் இதுக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஆள் அனுப்புகிறோமா இல்லையா? அதுக்குன்னு ஒரு அஃபிஷியல் பர்சன் இருக்கிறாங்க இல்லையா? அப்போது நபிமார்கள் தான் அந்த மெயின்டெனன்ஸ் பர்சன். இந்த பூமியில் வந்து மனிதன் வந்து தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னா அந்த ரப்பு அவங்களுடைய பிரதிநிதிகள்லாம் அனுப்புவான். என்ன அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ இதை தான் அல்லாஹ் இந்த இடத்துல அவங்களுக்கு நினைவுபடுத்துகிறான். இப்போது இந்த ரெண்டு ஒப்பந்தங்களுக்கு மத்தியில் இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். எது? யூதர்களிடம் அல்லாஹ் அந்த தூர்சினா மலையை தூக்கி செஞ்ச ஒப்பந்தத்துக்கும் இந்த ஓவரால் ஒப்பந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதில் வேதம் வந்து கண்டிஷன், வேதத்தின்படி நடப்பீங்களா அப்படிங்கிறது கண்டிஷன். அப்போ இந்த இடத்துல என்ன? இந்த இடத்துல தௌஹீதின்படி என்னை மட்டுமே நீ ரப்பா ஆச்சுக்கணும். நீ அங்கே போயிட்டு ஒரு கட்சியையோ ஒரு குழுவையோ அல்லது ஒரு உலமாக்கள் டீமையோ, புரியுதா, அங்கே இருக்கக்கூடிய சொசைட்டியோ அல்லது உன்னுடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சரையோ அல்லது ஒரு மன்னரையோ நீ வந்து உன்னுடைய ரப்பா ஆக்கி அவன் கொடுக்குற உசூல் படி நீ வாழ ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது தௌஹீது. அதாவது முதல்ல சிந்தனை என்கிட்டருந்து ஒரு வழிகாட்டுதல் வந்துச்சுன்னா என்னது மட்டும்தான் நீ எடுக்கணும். முதல்ல இதை கன்வின்ஸ் பண்ணிக்கும். இதை முதல்ல நீ கன்வின்ஸ் பண்ணிக்கும். வந்துச்சா இல்லையா, எவ்வளோ வந்துச்சு, கூடுதலாக வந்துச்சா குறைவாக வந்துச்சா, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். என்ன அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் வந்து இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணும். இதில் வேதத்தின் படி சாட்சி சொன்னவங்க அவங்களுக்கு இன்னும் வந்து கொஸ்டின் பேப்பர் ரொம்ப இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். இவங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப்பு கம்மியாக இருக்கும். இன்னும் வந்து அவங்களுடைய வேதத்தின் அந்த அந்த பிரச்சாரம் வந்து போய் சேரலைன்னா, இந்த நபிமார்களின் அழைப்பு போய் சேரலை அப்படின்னா அவங்களுடைய அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்? கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஆனால் எக்ஸாமுங்கிற அளவில் பார்த்தா ரெண்டுமே டஃப்பு தான். ஏன்னா ஒரு நபியே வராமல் நீங்கள் ஃபித்ரத்தில் இருக்கிறது எவ்வளோ அந்த அளவுக்கு டஃப்பு தான். ஒரு நபி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஷரியத்தை ஃபாலோ பண்ணுறதும் அதே அளவுக்கு டஃப்பு. ஏன்னா நபி வந்ததுக்கப்புறம் உனக்கு வேலை அவர் ஈஸி பண்ணி கொடுத்துட்டார். எது சரி எது தப்புங்க நீ கண்ணை மூடி சொல்லலாம். இவங்கெல்லாம் டிபேட் நடத்திட்டே இருப்பாங்க. வந்து ஹலால் முறைப்படி அறுக்கிறது வந்து சரியா இல்லையா, அது சாப்பிட்டா இதனால் என்ன பாதிப்பு, சாப்பிட்லன்னா என்ன, இவங்க பாட்டுக்கு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு முஸ்லீம் பார்த்தோன்னா அதை ஆராய்ச்சி பண்ணவே மாட்டான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துக்குவான். அதே மாதிரி பெண்ணின் திருமண வயது என்ன, அது வந்து ஒரு ஆண் வந்து பலதாரமணம் கூடுமா கூடாதா, ஒரு பெண் வந்து திருமணம் பண்ணாமல் வாழலாமா வாழக்கூடாது, இந்த கேள்வியெல்லாம் நமக்கு இல்லவே இல்லை. டைம் நமக்கு எல்லாம் எவ்வளோ சேவ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு எல்லாம் வேறு இதில் இந்த சப்ஜெக்டில் தான் நம்மளை வந்து எல்லாம் பிடிக்கணும். அப்போ இது புரிஞ்சிக்கணும். இப்போ இந்த ரெண்டு அக்ரிமெண்ட்டும் வேறு வேறு, ஆனால் ரெண்டுமே அதோட இடத்துல அது டஃப்பு தான். அது ஈஸி கிடையாது. ஒருத்தருக்கு எல்லாம் சலுகை காமிச்சிட்டு ஒருத்தருக்கு வந்து எல்லாம் டைட் வந்து பண்ணலை. இது ரெண்டுமே டஃப்பு தாங்கிறது இதையும் புரிஞ்சுக்கணும். இந்த ஒப்பந்தம் பேசுகிற இந்த ஒப்பந்தம் நம்ம யாருக்குமே இது என்னது ஞாபகம் இல்லை. சரி, இந்த ஒப்பந்தம் எப்படி நாம் புரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒப்பந்தம் வந்து உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம். ஒரு மொபைல் ஃபோனு வாங்குகிறோம். அந்த மொபைல் ஃபோன் வாங்கி தான் அதுக்கப்புறம் தான் அதில் ஃபோன் போட போகிறோம், ஃபோன் நம்பர் சேர்த்த போகிறோம். அதில் தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான ஆப்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஃபேஸ்புக் வேணுமா, வாட்ஸ்அப் வேணுமா, ட்விட்டர் வேணுமா, லொசுக்கு யூடியூப் வேணுமா, இது எல்லாமே என்ன பண்ண போகிறோம்? நாம் தான் அதில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறோம், வெளியிலேருந்து வரக்கூடிய அப்ளிகேஷன். அதே மாதிரி அந்த ஃபோன் ரன் பண்ணுறது இந்த அப்ளிகேஷன்லாம் தேவை. அதே மாதிரி
அது இல்லாத ஒரு டிஃபால்ட் அப்ளிகேஷன் அதில் போட்டிருக்கும். உதாரணத்துக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் இருக்கும். ஆப்பிள்னா ஆப்பிள் இருக்கும், ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டு இருக்கும், கேலண்டர் இருக்கும், வாட்ச் இருக்கும், அலாரம் இருக்கும், ப்ளே ஸ்டோர் இருக்கும். இது மாதிரியான டிஃபால்ட்டு இன்ஸ்டால் இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் நாம் இன்ஸ்டால் பண்ணுறோமா? பண்ணுறதில்ல. இது மாதிரி ஒரு டிஃபால்ட்டு ஆப்ஸ் வந்து மனுஷனுக்கும் இருக்குது. அந்த டிஃபால்ட் அப்ளிகேஷனில் தான் தௌஹீத் இருக்குது. அல்லாஹ்வுடைய மாரிஃபத் வந்து இதில் தான் இருக்குது, இந்த டிஃபால்ட் அப்ளிகேஷனில் இருக்குது. அதனால் வந்து இது வந்து எதுவுமே புதுசாக தெரியாது. அல்லாஹ் பற்றி மனிதனுக்கு அறிமுகப்படுத்தினா அது எதுவுமே புதுசாக தெரியாது. அது மாதிரி டிஃபால்ட்டு இப்போ நாத்திரியில் நம்ம டிஃபால்ட்டாக அப்படி எப்படி இருக்குது அப்ளிகேஷனு, அது எப்படி நாங்கள் ஒத்துக்குவோம்பா? இப்போ நாம் திருப்பி சில கேள்வி கேட்கலாம். தாய் வயிற்றுலேருந்து வெளியே வந்த உடனே அந்த குழந்தைக்கு சுவாசத்தை வந்து யார் கற்றுக் கொடுக்குறா? அது இன்ஹேல் பண்ணணும் அப்படிங்கிறது யார் கற்றுக் கொடுக்குறா? டிஃபால்ட் அப்ளிகேஷனில் தான் அந்த ப்ரோக்ராம் இருக்குது. அதே மாதிரி தாயோடைய அந்த பால் வந்து அவங்க தாய் ஊட்டும்போது அதை உறிஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறா? சக் பண்ணி குடிக்கணும், அதை ஊதக்கூடாது, புஷ் பண்ணக்கூடாது, புல் பண்ணணும் அப்படின்னு யார் சொல்லித்தரா? அதே மாதிரி நம்முடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல, ஹார்ட் வந்து இப்படி பம்ப் பண்ணணும், கிட்னி இதை பண்ணணும், இதெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் படி தான் இருக்குது. கண்ணா பின்னான்னு ஓடுறதில்ல. டெய்லி ஹார்ட் ஒரே வேலையை தான் செய்யுது, மாற்றி செய்கிறதில்ல. ஒரு நாளைக்கு ஹார்ட்டோடைய வேலை கிட்னியும், கிட்னியோடைய வேலை ஹார்ட்டும் மாறி மாறி செய்தா? அது கரெக்டாக வேலை செய்யுது. ரேமுடைய வேலை செய்து என்ன, மெமரி ஸ்டோரேஜுடைய வேலை செய்யுது, மதர் போர்டு வேலை செய்யுது, கேமராவுடைய கேமரா வேலை செய்யுது. இதுக்கு எல்லாம் டிஃபால்ட்டு சாஃப்ட்வேர் தேவை. அது மாதிரி அப்போனாலே என்ன அர்த்தம்? நம்ம உடம்புல ஏகப்பட்ட டிஃபால்ட் சாஃப்ட்வேர் இருக்குது. அப்போ இந்த ஒப்பந்தமும் அல்லாஹ் என்ன பண்ணிடுறான், நம்ம டிஃபால்ட் ஆப்ஸில் ஒரு ஆப்ஸாக வந்து அல்லாஹ் ஆக்கிடணும். அப்போது இது வந்து இன்னைக்கு சயின்ஸும் வந்து ஒத்துக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவங்க வேறு ஆங்கிளில் ஒத்துக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஜீனில் வந்து இவ்வளோ டேட்டாஸ் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. மனுஷனுடைய ஜீன்கள் இருக்குல்ல, ஒரு பையன் வந்து அந்த ஃபேமிலியுடைய வம்சம், அந்த வம்சத்துடைய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே அது வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது. அது வந்து ஒத்துக்கிறாங்க. இதுலேருந்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இது யார் உட்காந்து எழுதுனா? கொஸ்டின் வருது இல்லை, அப்பாவுடைய பழக்க வழக்கங்கள் அதில் யார் ப்ரோக்ராமிங் பண்ணா? அப்போ இந்த டேட்டாஸ்லாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? இதெல்லாம் தான் டிஃபால்ட்டாக வேலை செய்யக்கூடிய சிஸ்டம், அல்லாஹ்வுடைய சிஸ்டம். அதாவது ஒரு பிளானர் ஒருத்தன் இருக்கிறாங்கிறத அல்லாஹ் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கான். அதே மாதிரி இப்போ இன்னொரு கொஸ்டினும் வந்து இங்கே வந்து அல்லாஹ் வந்து இன்னொரு கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறான்ல. இந்த நாத்திகர்களுடைய புக்கெல்லாம் நீ வாங்கி படித்து பாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க? கடவுள் என்பது மனிதன் உருவாக்கி கொண்ட ஒரு போலி தத்துவம். இயற்கை ஆதி மனிதன் கடவுளையே வணங்க மாட்டான். ஆதி மனிதனுடைய கொள்கை என்ன? கடவுளையே வணங்க மாட்டான். சரி, கடவுள் எப்படி வணங்கினாங்க அப்படின்னா, பயத்தின் காரணமாக தான் கடவுளை வணங்க ஆரம்பிச்சு. அதாவது ஒரு காட்டில் ஒரு மனுஷன் இருந்தான், முதல் மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு, இடிச்சுது, இருட்டில் வந்து மின்னல் அடித்தது, இதெல்லாம் பார்த்து அவன் பயந்தான். விளக்கம் தெரியல, நாய் அங்கேயோ ஊழற மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று சத்தம், நைட்டில் ஒன்று சத்தம், பூச்சிகள் கத்துச்சு, அவனுக்கு பதில் தெரில. உடனே அவன் வந்துட்டு இந்த பயத்தை போக்கிக்கிறதுக்காக ஒரு டெம்பரரியாக ஒரு கடவுளை உருவாக்கி அதை வழிபட ஆரம்பித்தான். இப்படி தான் கடவுள் வந்து முதல்ல லான்ச் செய்யப்பட்டாங்கன்னு ஒரு தத்துவம் இங்கே வைக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? பல கடவுள் கொள்கை, ஷிர்க்கு, இணை வைப்பு தான் மனுஷனுடைய அடிப்படை கொள்கைன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அதுலேருந்து நாங்கள் அப்கிரேட் ஆகி நாத்திகத்தின் பக்கம் வந்துட்டோங்கிறான். அப்போது அதே வந்து குர்ஆன் என்ன சொல்லுது? இல்லை, டிஃபால்ட் அப்ளிகேஷன் வந்து தௌஹீது தான். டிஃபால்ட் என்ன? ஒரு கடவுள் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் இது நம்மளால் ப்ரூஃபும் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த ஆதிவாசிகள் இவங்க எல்லாருமே நிறைய இந்த பூர்வீக குடிகள் இருக்காங்க பாரு, அவங்களுடைய அந்த கல்ச்சர் எல்லாத்தையுமே அப்படியே நீ டெவலப் பண்ணிட்டே போனீங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் கொள்கை தான். இப்போ இன்றைக்கி கூட தமிழர்களுடைய பாரம்பரியம் இந்த கீழடியெல்லாம் எடுத்தாங்க, அதில் எந்த சிலையும் கிடையாது. கடவுள் வழிபட்டதுக்கு எந்த சிலையும் கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா தௌஹீதில் தான் அவங்க இருந்துருக்கு. உருவ வழிபாடு அவங்க கொடுக்கல. நீ போய் ஒரு இந்து மதத்துடைய நல்ல ஞானிகிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, உருவ வழிபாடு இந்து மதத்தில் இருக்கான்னா இல்லை, அது நாங்கள் ஏற்படுத்தினது, எங்கள் மக்களை பண்படுத்துகிறோம், எங்கள் மக்களை பக்குவம் அடைவதற்காக நாங்கள் ஏற்படுத்தினது. உருவ வழிபாடு இந்து மதத்தில் இல்லைம்மா, கிறிஸ்தவத்தில் கேளு இல்லைம்மா, யூத மதத்தில் கேளு இல்லைம்மா. அப்போது இந்த சிலைகள் உருவாக்குனது, ஒன்றுக்கும் மேற்பட்ட வடிவங்கள் கொடுத்தது, பெயர்கள் அந்த வடிவங்களுக்கு கொடுத்தது, இது எல்லாமே
வழிகேடுங்கிற முதல் தலைமுறைகிட்ட அது இருந்தது கிடையாது. பின்னாடி தான் அது கரப்ட் ஆகி தான் அது வந்துச்சு அப்படிங்கிறது இங்கே எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி டீஃபால்ட்டாக ஒரு கொஸ்டின் இப்போ இன்றைக்கும் விஞ்ஞானிகள் கூட என்ன, இந்த நாத்திகர்கள் கூட என்ன சொல்கிறாங்க, கடவுளை ஒத்துக்கிட்டு தான் செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, வானம் பூமி அதாவது இந்த மொத்த இந்த உலகத்தையும் ஒரு ஆள் படைச்சாங்களா இல்லை பல பேர் படைச்சாங்களா? ஒரு ஆள் தான் படைச்சாங்க. மழை யார்கிட்ட ஒரே அந்த சம்மந்தப்பட்ட அந்த கிரியேட்டர் தான் மழையை அனுப்புகிறாரு. கடலை யார் வச்சுருக்கா? அதுவும் இவர் தான். அவங்க பிரிச்செல்லாம் பார்க்கல, இது வேறு ப்ராடக்ட் இது வேறு ப்ராடக்ட்னு அவங்க சொல்லலை, அவங்க ஒரே ப்ராடக்ட் தான் சொல்கிறேன். அப்போ இதெல்லாமே தௌஹீதுக்கு சாட்சி. புரியுதா? இப்போ இவங்க இந்த போலி அந்த பல கடவுள் கொள்கை என்ன சொல்லுது? மழையை ஒரு கடவுள் கவனிக்கிறாரு, வெயில் ஒரு கடவுள் கவனிக்க. அப்போ ரெண்டு கிளாஷ் ஆகும். இவருக்கு இவருடைய பக்தர்களை குஷிப்படுத்தணும்னு இவர் வந்தார்னா, இவருடைய பக்தர்களை குஷிப்படுத்த வந்தார்னா மழை இருந்துகிட்டே இருக்கும் அல்லது வெயில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே பார்க்குறோம் அது போயிட்டு இது போயிட்டு வருது. மழை பார்த்திங்கன்னா அது ஒரு கொத்தடிமை மாதிரி வருது, வெயில் பார்த்தா அதுவும் ஒரு கொத்தடிமை மாதிரி தான் வருது. எது யாருக்கோ கட்டுப்பட்டு இவங்கெல்லாம் இயங்குற மாதிரி அப்பட்டமாக தெரியுது. இவங்களுக்கு மழைக்கான ஒரு தனி ராஜ்யம் இருப்பதா தெரியல, வெயிலுக்கான தனி ராஜ்யம் இருப்பதா தெரியல. அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய டீஃபால்ட்டு கொள்கை, மனிதனுடைய டீஃபால்ட்டு கொள்கை என்ன? தௌஹீத் தான், ஷிர்க்கு கிடையாது. இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு யார்ட்டையா போய் நீங்கள் நான் முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட போய் ஒரு தாவா செய்யும்போது அந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும். அவங்க கேட்பாங்க, முதல்ல எப்படி அவங்க வந்துச்சு, இதெல்லாம் எப்படி வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த டிஃபால்ட்டு இல்லாத ஒரு விஷயத்தை உங்களால் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி டிஃபால்ட்டில் இது மட்டும் இல்லை, டிஃபால்ட்டில் நிறைய விஷயம் இருக்குது. என்ன இருக்குது? நீதியாக நடப்புது. மனுஷனுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை, டிஃபால்ட்டாக அவனுடைய சாஃப்ட்வேரில் அது இருக்குது, நீதியாக நடக்கணும். இன்றைக்கி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அவங்க கூட என்ன சொல்கிறாங்க, நீதி கேட்டால் ஆமாம் நீதியாக நடக்கணும். அவர் ஒரு கார் எடுத்துகிட்டு கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் கொண்டு வர்றாரு. அதாவது இந்த உலகத்தையே அவர் அபகரித்து தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறார். உலகம் இன்னொருடைய ப்ராப்பர்ட்டி, அதை அவர் போய் வலுக்கட்டாயமாக அதுக்குள்ளே பூந்துட்டு இது யாருடைய ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, நான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவேங்கிறாரு. அவர் கொண்டாந்து ஒரு கார் பார்க்கிங்கில் நிப்பாட்டுவார். ஒரு பின்னாடி ஒரு பிறர் பொருள் விரும்பி வந்துட்டார். தன்னுடைய சொந்த உழைப்பின் காரணமாக ஒரு சாவியை போட்டு அந்த காரை திறந்துட்டார். இப்போ என்கிட்ட தான் சாவி இருக்குது, இப்போ நான் இந்த வண்டி என் பேச்சு கேட்கும். இப்போ யார் பேச்சு கேட்கும்? அவர் பேச்சு கேட்குமா இல்லையா? வண்டி என் பேச்சு கேட்கும். இதை நான் விரும்பிய ஊருக்கு நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னா அவர் நம்பர் பேப்பர்ஸ் இருக்கா அப்படிம்பார். அதே தான் இப்போ அல்லாஹ் கேட்குறான் குரானில், திரும்ப திரும்ப கேட்குறான், பேப்பர்ஸ் கொண்டு வாங்க, ஆதாரம் கொண்டு வாங்க, ஆதாரம் கொண்டு வாங்க. ஷிர்க்குக்கு தான் ஆதாரம் தேவை, தௌஹீதுக்கு ஆதாரமே தேவையில்லை. ஏன்னா அது இருக்கு, அது ஒன்று தான், அதுக்கு ஆதாரமே தேவையில்லை. அப்போது இப்போ இவங்க என்ன பண்ணுவார், அவர் நாத்திகர் அந்த இடத்துல நீதியாக நடக்கணும், இந்த வண்டி யாருதுன்னு பார்த்து கரெக்டாக தீர்ப்பளிக்கணும். இவர் தான் வேதத்தில் தாங்க அதெல்லாம் இருக்குது, நீங்கள் ஏங்க அதெல்லாம் கேட்குறீங்க? நீதியாக நடக்கிறது தான் சரி அப்படிம்ப. ஏன் அப்படின்னா அது எல்லோரும் ஒத்துக்கிட்ட விஷயம் அப்படிம்பேன். அது எல்லோரும் ஒத்துக்கிட்ட விஷயம் இருக்குல்ல, அதுதான் தௌஹீத். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நீதியாக நடக்கிறது, பிறருக்கு நலம் நாடுவது, ஒருத்தர் கீழே விழுந்துட்டாருன்னா தூக்கி விடுறது, நன்மை ஒருத்தருக்கு செய்வது, நன்மை ஏற்றுக்கொள்வது, நல்லது ஒரு விஷயம் ஒரு ஆள் சொன்னார்னா அது ஏற்றுக்கணும். இவை எல்லாமே தௌஹீது மாதிரியே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஸ். இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. தீமைகளை விட்டு ஒதுங்கி இருப்பது, நமக்கு ஒருத்தர் உபகாரம் செஞ்சால் அவருக்கு நன்றி செலுத்துவது, இதெல்லாமே டிஃபால்ட்டில் இருக்குது. இதெல்லாம் டிஃபால்ட்டில் இல்லைன்னு வச்சுக்கோ, எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் எவனும் கேட்க மாட்டான். டிஃபால்ட்டில் இல்லைன்னா இல்லாத ஒரு விஷயத்தை நீ எவ்வளோ வேணாலும் அட்வைஸ் பண்ண முடியும். அப்படி நீ பண்ண வைக்கலாம். டிஃபால்ட்டில் இல்லாத விஷயந்தான் ஷிர்க்கு, அதை பண்ண வைக்கிறாங்கல்ல, விபச்சாரம் பண்ண வைக்கிறாங்கல்ல. ஆனால் அது பண்ணினா மனசு அமைதி அடையாது, மனசு அலைபாய ஆரம்பிச்சிடும், நிம்மதி இழக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் தொடங்கிடும். அந்த போராட்டம் என்னைக்காவது அந்த டிஃபால்ட்டுக்கு நீ வர்ற வரைக்கும் அது இழுபறியிலே தான் இருக்கும். ஒரு ஒன்று நீ சாகணும், உன் மனசு சாகணும், இல்லைன்னா அந்த அசத்தியம் சாகணும். ரெண்டில் ஏதோ நடக்கணும். இங்கே ரெண்டு சீனுமே இங்கே உலகத்தில் இருக்குது. அசத்தியம் செத்த ஆட்களும் சாகடிச்ச ஆட்களும் இருக்காங்க, தானே செத்து பணமாக திரிகிற ஆட்களும் இருக்காங்க. அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் இங்கே பிணங்கள் அவங்க உயிரோடு இருப்பவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த நல்ல விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது என்ன சொல்கிறான், மாரூஃப் அப்படிங்கிறான். உபதேசங்கள் அல்ல என்ன சொல்கிறான், நினைவூட்டல் அப்படிங்கிறான். நபிமார்கள் எதையும் அறிமுகப்படுத்த மாட்டாங்க, மறந்து போனதை நினைவூட்டாங்க. அப்போ எது மறக்கடிக்கப்பட்டு ஏற்கனவே சொல்லி தரப்பட்டது, எங்கே சொல்லி தரப்பட்டது? இந்த டியூஷனில் எல்லாமே சொல்லி தரப்பட்டிருக்கு. எங்கே? அங்கே அல்லாஹ் சொன்னால, நான் தான் உங்களோட இறைவன்ட்டு,
அதில் தான் நன்மை, தீமை, நீதி, பிறருக்கு நலம் நாடுதல், இது எல்லாமே அதில் வந்து சொல்லி தரப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் அதுக்கு பேசிக். இப்போ புரிஞ்ச இந்த அக்ரிமெண்ட்டோடைய தன்மை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். இப்போது அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, சரி ஓகே, நமக்கு தான் நினைவு இல்லையே, நாம் வந்து என்ன பண்ணுறது? இப்போ நினைவே நமக்கு இல்லை, இப்போ நாம் என்ன பண்ண முடியும்? யாருக்குமே நினைவு இல்லை. அப்போ இந்த ஒப்பந்தத்தை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிற விஷயத்தை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? ஏற்கனவே இவர் நபிங்கிறதே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்ககிட்ட போய் அந்த ஒப்பந்தத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க. அப்படி எந்த ஒப்பந்தம்? வானத்தில் போடப்பட்டது. ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் வானத்தோட செய்திகள் நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்கிறது தான் அக்கப்போகிற. இப்போ இந்த ஒப்பந்தத்தை சொன்னவொடனே இவருக்கு ஈமான் இவங்களுக்கு டபுள் ஆகிருமா ஈமான்? இன்னும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாருப்பா, அப்போ உனக்கு ஏதாவது எப்போ அபூஜெயிலுங்கப்பா அந்த ஒப்பந்தத்தை பற்றி ஏதாவது சொல்லிட்டுருக்காரு, அதை பற்றி உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குது? கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எதற்காக நாம் இவ்வாறு செய்தோம் இல்லை, இந்த ஒப்பந்தம் நான் ஏன் போட்டோம்? மறுமை நாளில் நாங்கள் இதனை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் கூறிவிடக்கூடாது என்பது. மறுமையில் வந்து என் முன்னாடி நிற்ப இல்லை, அப்போது இந்த ஒப்பந்தம் வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது, அதாவது எங்களுக்கு உலகத்தில் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு இந்த ஒப்பந்தம் எனக்கு போதுமான எவிடன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது எவிடன்ஸாக அல்லாஹ் அதை ப்ரூஃப் பண்ண போகிறான், அதை வந்து நிறுத்த போகிறான் அப்படின்னா அவனுக்கு இதை எப்படி கன்வின்ஸ் பண்ண வைக்கணுங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். இந்த ஒப்பந்தம் நமக்கு யாருக்கும் நினைவில்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டாலும், அதான் சொல்கிறேன், ஒரு குற்றத்தை எப்படி ஒத்துக்க வைக்கணும். திருடன் வந்து ஒத்துக்குவானா? நான் திருடு பண்ணேன் அப்படின்னு, திருடினேன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டான். அதுக்கு தெரியும் அது எந்த வழியில் வந்து அவனை எவிடன்ஸ் வச்சு எப்படிலாம் லாக் பண்ணணும், அது தெரியும். அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்? இந்த அக்ரிமெண்ட்டை வந்து நான் போட்டதே லாக் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் மாறி உலகத்துக்கு போயிட்டு நாங்கள் இதனை பற்றி ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்தோம், என்ன எங்களுக்கு வந்து இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த அக்ரிமெண்ட்டை நான் போட்டிருக்கேன். அதனால் இந்த அக்ரிமெண்ட்டு வந்து இது ஒரு கொஸ்டின் ஆக்கிட்டுலாம் நீங்கள்லாம் தப்பிச்சிட முடியாது. அப்போ இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி நாம் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வை நம்புகிறவங்களுக்கு குர்ஆன் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் நடந்ததாக சொல்லுது, இதுவே நமக்கு போதுமான எவிடன்ஸ். நம்ம போட்டு ரொம்ப அழட்டிக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த ஃபித்ரத் சார்ந்த அந்த டிஃபால்ட் ஆப் இருக்குல்ல, அதில் இது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நாம் நம்பணும். இது எப்போ நடந்தது, ஏது நடந்ததுன்னு எந்த இடம் நமக்கு தெரியலனா கூட இப்படி ஒரு அக்ரிமெண்ட் நடந்தது நமக்கு குர்ஆன் சொல்லுது, அதை வச்சு நம்ம நம்பிட்டு போயிடணும். இது தாண்டி நமக்கு நிறைய அக்ரிமெண்ட் போட்டாச்சு, நம்ம தான் களிமாவை சொல்லிட்டோமே. ஸோ அதனால் நமக்கு இது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ் இந்த அக்ரிமெண்ட்டுடைய நிலையை மறுமையில் வந்து இன்னும் ப்ரீஃபாக சொல்லும்போது எல்லாம் சொல்கிறான், அல்லது முன்னர் எங்கள் மூதாதையர்களே இறைவனுக்கு இணை கற்பிக்க தொடங்கிவிட்டிருந்தார்கள், நாங்கள் அவர்களுக்கு பின்னர் வந்த வழித்தோன்றல்கள் தாம், எனவே தவறான மக்கள் செய்த செயலுக்காக எங்களை நீ தண்டிக்கப் போகிறாயா என்றும் நீங்கள் கூறக்கூடாது என்பதற்காக. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த அக்ரிமெண்ட்டை வச்சு நான் லாக் பண்ணுவேன், தண்டிக்கவும் செய்வேன். பனிஷ்மெண்ட்டு இந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி நடக்கும், வேதத்தையும் பேஸ் பண்ணி அல்ல. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த தாவா நம்ம செய்கிறோம்ல, நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், அந்த வேலையை தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும். களிமா இல்லாமல் இந்த மக்கள் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் களிமா சொல்லாமலே செத்துடக்கூடாது. நம்மோட களிமா வேறு. கவலையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் முஸ்லீம்ஸ் தாவால், ஏன்னா அது ரொம்ப ஈஸி. நினச்சிட்டு இருக்கேன்னா ரொம்ப சேலஞ்சுன்னு நினச்சிக்கிறேன், ரொம்ப ஈஸி. இஸ்லாத்தை அவங்க வர வைக்கிறதுக்கு நீங்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணிடலாம், அவங்க வரமாட்டாங்க. ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை பார்த்து தான் அவங்க பெரும்பாலும் 90% அப்படி தான் வர்றாங்க. இஸ்லாத் அந்த பழங்களை பார்த்து தான் வராங்க, புரியுதா? அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்து வந்து யாரும் அவ்வளோவா வர்றதில்லை. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாத்தை நாம் வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தின விட அவங்களே தேடி படிச்சுக்கிட்டு தான் ஜாஸ்தி. நம்ம அவங்களுக்கு வந்து போய் அல்லாஹ் யார் தெரியுமா, ரசூல்லா யார் தெரியுமான்னு கற்றுக்கிட்டதை விட அவங்களே தேடி படிச்சுக்கிட்டாங்க பாரு. என்னடா அவன் 10 லட்ச ரூபா லஞ்சம் கொடுக்குறோம், எங்கள் சரியத்தில் இது இல்லைன்னு சொல்லிட்டு வேணான்ட்டு போகிறான், 10 லட்சத்தை விட இவனுக்கு என்ன பெருசாக போச்சுன்னு ஒருத்தன் லஞ்சம் வாங்காமல் ஒரு முஸ்லீம் நடந்துக்கிட்டான் பாரு. அந்த எக்ஸாம்பிள் இம்ப்ரெஸ் ஆகி தான் இஸ்லாத்துக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க. அது மாதிரி வந்தவங்க தான் ஜாஸ்தி. அப்போது அல்லாஹ் என்னென்ன சொல்கிறான்? அறியாமை சொல்லி நீங்கள் மறுமையில் தப்பிச்சிட முடியாது. யார்? இது வேதம் வராத ஆர்களை
சொல்கிறோம். எங்களுக்கு தெரியாதுங்க, சொல்ல முடியாது. ரெண்டாவது, எங்கள் முன்னோர்கள் இணை கற்பிச்சுட்டு இருந்தாங்க, இதை சொல்லியும் என்ன பண்ண முடியாது, தப்பிச்சிட முடியாது. நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தோம். இந்த உலகத்துடைய நியதி என்ன? அப்பா ஒரு பிஸ்னஸ் வச்சுருப்பார், அதை பையன் ஃபாலோ பண்ணுவோம். அது எல்லாமே என்ன ஃபாலோ பண்ணுவோம்? அந்த அப்பா ஏற்கனவே செட் பண்ணி வச்சு அந்த பெஞ்ச் மார்க்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரும். அப்போ அப்பாக்களை ஃபாலோ பண்ணுவது இயற்கை, ஃபித்ரத். அது வந்து குற்றம் கிடையாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி செஞ்சுட்டு இதில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடாதீங்க, அப்பாக்களை ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒப்பந்தத்துடைய அடுத்த கண்டிஷன் என்ன? அல்லாஹ் இறைவன் அப்படிங்கிறது, ரப்புங்கிறது. அதன்படி நம்ம உள்ளத்தில் வந்து அடுத்த கட்டம் வந்து மனுஷன் வந்து என்ன நகரணும்? நுபுவத்தை நோக்கி நகரணும். மாரூஃப், நன்மையான விஷயங்கள் சொல்லப்பட்டால் அவன் அக்செப்ட் பண்ணணும். இப்போ அல்லாஹ் எதை வச்சு அவன் குற்றம் பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறான்? உனக்குள்ள டிஃபால்ட் ஆப்புக்குள்ளே இது இருந்துச்சு. எது? அல்லாஹ்வை வந்து அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வது. இந்த உலகம் வந்து தன்னால் உருவாகலை, ஒரு கடவுள் உருவாக்கணுங்கிறது உன்னுடைய டிஃபால்ட் ஆப்பில் இருந்துச்சு. இதை நீயும் நம்பிட்டு தான் இருந்த. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீ வேணும்னு இதை கரெக்ட் பண்ண, அது உன்னுடைய லாபத்துக்காக கரெக்ட் பண்ண. இதை ஒத்துக்கிட்டால் அதோடைய விலை என்னன்னு உனக்கு தெரிஞ்சது, அதை ஒப்பிட்டு பார்த்த, அதுக்கப்புறம் நீ மறுத்த, அதனால் இதை தேர்வு பண்ண, அதனால் உனக்கு இந்த தண்டனைன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரூவ் பண்ணும். சரி, ஒவ்வொருத்தருக்கும் அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஒத்துக்குவீங்க. எல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் என்ன? நான் வந்து இந்த சார்ஜஸ்லாம் போட்டு உன்னை வந்து உள்ளே தள்ளிட மாட்டேன். நீ சொல்லுவ இந்த சார்ஜஸ் கரெக்டுன்னு. அப்போது வாழ்க்கையில் எப்போல்லாம் ஒருவனுக்கு முன்னாடி சத்தியம் வந்துச்சு, அது வந்த உடனே அவன் உள்ளத்தில் எப்படி அதை அசைச்சு பார்த்துச்சு. இப்ராஹிம் நபி முன்னாடி அந்த மன்னன் வந்து நின்றுட்டுருப்பான். இப்ராஹிம் நபி வர்றாரு, இவன் மன்னர் சொல்கிறான் நான் தான் சூரிய கடவுளுங்கிறான். இப்ராஹிம் நபி சொல்கிறாரு, அப்படியா, உங்கள் அப்பாட்ட சொல்லி கொஞ்சம் நிற்க சொல்லு, பிரேக் அடிக்க சொல்லு, லெஃப்ட்லேருந்து வர சொல்லு, ரிவர்ஸ்லேருந்து வர சொல்லு அப்படிங்கிறான். ஐ டு ஐ கான்டாக்ட் தான் இருக்குது. ஆனால் இங்கே கரெக்டான ப்ராசஸ் ஓடிட்டுருக்கும். கரெக்டட் டிடெக்ட், உன்னுடைய ஃபால்ஸ் அலிகேஷன் ஃபால்ஸ், இப்ராஹிம் இஸ் கரெக்ட் அப்படின்னு வரும். அடுத்து இப்படி பார்ப்பான், சபையில் இத்தனை பேர் இருக்காங்களே, இப்போ ஒத்துக்கிட்டா என்ன வருது? இவ்வளோ நாள் ஃபேமிலி மரியாதை என்ன வரும்? கண்ணியம் என்ன வரும்? இப்ராஹிம் தூக்கி நெருப்பில் போடு, இது பதில். அது எப்பயுமே ஒரு ஆர்குமெண்ட்டு இன்னொரு ஆர்குமெண்ட்டு தான் சாலிடாக பதில் சொல்லணும். நம்மகிட்ட சத்தியம் இருந்தால், நாம் கரெக்டாக இருந்தால், அந்த இடத்துல ஆர்குமெண்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அடுத்த ஆர்குமெண்ட்டு இந்த மாதிரி வச்சோம்னா, இந்த ஆர்குமெண்ட்டு வந்து டோட்டலாக பைகாட் பண்ணி அல்லது அதுக்கு ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணு, அப்போ டோட்டலாக வந்து வன்முறையை கொண்டு இது பண்ணுறது, அதை வந்து இப்படி ஆஃப் பண்ணுறது வந்து இது வந்து சரியான மெத்தடு கிடையாது. அப்போது இது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் இந்த மனசாட்சி நம்மளுக்கு எப்படிலாம் ஆக்டிவேட் ஆச்சு. அதனால தான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கும்போது, மறுமை நாளில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா காஃபிர்களாக நாங்கள் இருந்தோம். குஃபுர், அதாவது குஃபுர்னா என்ன நான் சொன்னல, உள்ளத்தில் ஒரு உண்மை இருக்கும், அதை வந்து ஒருத்தர் நமக்கு சொன்னோன்னே டக்குன்னு வச்சிடும். ஆமாம், இவர் கரெக்டாக தான் சொல்கிறாருன்னு டக்குன்னு மனசு ஒத்துக்கும். மனசு தான் ஒத்துக்கும், வாய் ஒத்துக்காது. மனசுலேருந்து இங்கே வாய்க்கு வர்றதுக்குள்ளே இவன் ப்ராசஸ் பண்ணிடுவான். எப்படி சமாளிக்கலாம்? இந்த அர்த்தத்தில் சில, அதனால தான் சொல்கிறேன்ல, தப்பு செஞ்சால் ஒத்துக்குங்க எப்பயும். இதுதான் இருக்கிறதுலே நல்லதுக்கு உருப்படுறதுக்கான அளவுகள். இந்த தப்பு நாங்கள் ஏன் செய்தோம் தெரியுமா? அதற்கு பின்னாடி இருந்த மகத்தான நன்மை என்ன தெரியுமா? அதுக்கான நியாயமான காரணங்கள் என்ன தெரியுமான்னு பட்டியல் போட ஆரம்பிச்சோம். உருப்பட அர்த்தம்னு அர்த்தம். முதல்ல வந்து மனசு, தப்புனா தப்பு, ஆமாம் கரெக்டு தான், தப்பு தான், மாற்றிக்கணும் தான், மீறி நடந்துருச்சு அல்லது ஏதோ ஒன்று குறைஞ்சபட்சம் என்ன நேர்மை, அதை ஒத்துக்கணும். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் இது ஹுஜ்ஜத்தான் நிறுவங்கிறான். இது வந்து நான் உங்களுக்கு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்லி காட்டல, இதை வச்சு தான் உங்களுக்கு மறுமையில் தண்டனையே கிடைக்க போகுது அப்படிங்கிறான். அப்போ மனசாட்சி எப்போல்லாம் நம்மளது ஆக்டிவேட் ஆச்சு, டிஃபால்ட் ஆப் எப்போ வேலை செஞ்சது, அதை நீ எப்படி வந்து ஃபேஸ்புக் வந்து ஆன்லும் அவன் ஸ்லீப் மோட்லும் போடலாம் தெரியுமில்ல, டிசேபிள் எப்படி நீ பண்ண, அந்த ஆப்பை வந்து நீ எப்படி டிசேபிள் பண்ண தெரியுமில்ல. ஆண்ட்ராய்ட்லேயே நிறைய டிஃபால்ட் ஆப்பும் டிசேபிள் பண்ணலாம். ஃபேஸ்புக் போய் டிசேபிள் போய் அங்கே உள்ளே போய்ட்டு செட்டிங்ஸில் போய் டிசேபிள் பண்ணி விட்டின்னா இங்கே காட்டாது, ஹோம் ஸ்க்ரீன்லேயே வராது. அது மாதிரி இப்போ இவன் டிசேபிள் பண்ணிடுறான். தௌஹீது டிசேபிள், நல்லது கெட்டது டிசேபிள், சரி தவறு டிசேபிள், எல்லாம் டிசேபிள் பண்ணிட்டு லாபம் ஆக்டிவேட்டு, நமக்கு என்ன தேவை நஃப்ஸை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்படியே ஆக்டிவேட் பண்ணிட்டு போனால்
கரப்ட் ஆயிரும், இது வந்து குஃபுரில் போயிடும். இதுதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான், நான் உங்களை கண்டிப்பாக தண்டிப்பேன். ஏதோ அந்த நபியை ஏற்றுக்கலன்னா உங்களுக்கு சரியத்தே இல்லாத மாதிரியும் உங்களுக்கு கட்டுப்பாடே இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக வாழ்ந்துட்டு வந்துடலாம்னு நினச்சிங்களா? டே அப்பயும் நீங்கள் ட்ராப்பில் தான்டா இருக்கீங்க. வேதத்தை பிடிச்சா தானே வம்பு. நம்மளுக்கு என்ன புத்தி? வேதத்தை பிடிச்சா தானேங்க வம்பு. சில பேர் நான் முதல்ல போய் பயானுக்கு கூப்பிடுவோம், பயானுக்கு வாங்க அப்படின்னா என்னம்மா, ஏற்கனவே நான் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணல, இப்போ நீ பயானுக்கு கூப்பிட்ற, நான் வந்தேன்னு வச்சுக்கோ, அங்கே ஒரு 4 விஷயத்தை நீ சொல்லுவேன். இப்போ ஏற்கனவே நான் 4 வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கேன், இப்போது 8 ஆயிரும். இப்போ நான் 4 சார்ஜஸில் குற்றவாளி ஆகாது, இப்போ 8 சார்ஜஸில் குற்றவாளி ஆயிடுவேன். இப்போ என்ன மேட்டர்னா 8ல் 9 சார்ஜஸில் குற்றவாளி. என்ன வந்து தெரிஞ்சிருந்தா அந்த 4 இப்போ கூப்பிட்டு வர மாட்டேன்னு இல்லை, அது ஒன்று 5 அல்ல 5 சார்ஜஸ் உனக்கு ஆல்ரெடி போட்டான். அது இல்லாமல் உன் மென்டாலிட்டி அதுவே போதும் நீ நாசமாக போகிறதுக்கு. இப்படிலாம் தப்பிச்சிட முடியாது, தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை. இப்போ நமக்கு சொல்கிறாங்களே கவுந்து, நீ ஏன் பேசுகிறீங்க, ஏற்கனவே நம்மளால் முக்கிட்டு இருக்கிறான் இருக்கிற கடமையே செய்கிறதுக்கு, இந்த கடமையை நீங்கள் எடுத்து சொல்லி அது இன்னும் டிஃபிகல்ட் ஆகி இது இல்லை. நம்ம இப்படி வந்து அதை வந்து டேலி பண்ணக்கூடாது. இது வந்து அல்லாஹ் வந்து அப்படி டீல் பண்ண வைக்கல, புரியுதா? இதெல்லாம் இப்படியும் நீங்கள் எஸ்கேப் ஆகிட முடியாது. இவங்க என்ன நினச்சிக்கிறது, வேதத்தை பிடிச்சாங்க அதனால் இவங்களுக்கு என்ன விழுந்துச்சு பார்த்தியா, யாருக்கு? பனி இஸ்ரேல்கள். நாங்கள் வேதத்தையே பிடிக்கலையா, வேதத்தை பிடிக்கலன்னு என்ன இன்னொரு அக்ரிமெண்ட்டு போட்டு தான்டா நீ வந்திருக்க, உனக்கு அதுவே போதுண்டா. இது மாதிரி அல்லாஹ் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொருத்தர்ட்டையும் ஹுஜ்ஜத் நிறுவனம் பற்றி சொல்லியிருக்கான். உதாரணத்துக்கு பனி இஸ்ராயல்கள்கிட்ட வந்து அல்லாஹ் வந்து ஹுஜ்ஜத் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 5வது அத்தியாயத்தில் 19 வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், வேதம் அருளப்பட்டவர்களே, தூதர்களின் வருகை தொடர் சிறிது காலம் வரை நின்று போயிருந்த சமயத்தில் எம்முடைய இந்த தூதர் உங்களிடம் வந்துள்ளார். மேலும் இறைநெறியின் தெளிவான அறிவுரைகளை உங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். தூதரே இல்லைன்னு தானே புலம்பிட்டு இருந்தீங்க, வந்துகிட்டே இருந்தாங்க. எங்கள் ஜக்கிரா நபி இருந்தார், ஐயா நபி இருந்தார், எங்களுக்கு இந்த நபி இருந்தாங்க, அந்த நபி இருந்தாங்க. இப்போ நபியே இல்லாமல் எங்களை நேர்வழியில் நடனா நாங்கள் எப்படி நடப்போம்? நபிக்காக நாங்கள் எவ்வளோ மதிக்கிறவங்க, நாங்கள் நபி இல்லாமல் எங்களால் உசுரே வாழ முடியாது. அப்பா நபி மேலே அவ்வளோ பாசமாப்பா, இந்தா ரொம்ப கேட்டுக்கிட்டேன், இந்த ஒரு நபி அனுப்பிட்டு யார் அல்லாஹ் அனுப்புகிறான் உங்களுக்கு. எதற்காகவெனில் நற்செய்தி கூறக்கூடிய, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எவரும் எங்களிடம் வரவில்லையே என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காக. இதோ இப்போது நற்செய்தி கூறுபவரும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரும் உங்களிடம் வந்துவிட்டார். மேலும் அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளோம். நீங்கள் ஏங்கி தவிச்சிங்க இல்லையா, அதனால தான் ஒரு ரசூல் அனுப்பிட்டு இந்த ஃபாலோ பண்ணு. இது ஹுஜ்ஜத் ஆயிடுச்சு. நீ இந்த டயலாக் அடிச்சிடக்கூடாது. எது? ஈசா நபிக்கு அப்புறம் எங்களுக்கு நபியே வரலையே, இந்த டயலாக் எவனும் அடித்து தப்பிச்சிட முடியாது. பனி இஸ்ராயல்களா, இப்ராஹிம் நபி உனக்கு என்ன, இப்ராஹிம் நபி வாரிசிலேருந்து ஒரு நபி அவ்வளோதானே, இந்த இப்ராஹிம் நபியோட வாரிசிலேருந்து ஒரு நபி. உனக்கு என்ன, தௌராத்தில் இருக்கணும் அந்த நபி, இந்த தௌராத்தில் இருக்கிற ஒரு நபி வச்சு. அடுத்து குறைஷிகள்கிட்ட அல்லாஹ் கேட்குறான், என்ன சொல்கிறான்? குறைஷிகள் ஒரு டயலாக் அடிச்சிடக்கூடாது. எங்களுக்கு முன் சென்ற இரு சமூகத்தாருக்கு வேதம் வழங்கப்பட்டிருந்தது. யாருக்கு? பனி இஸ்ராயல்களுக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும். அவர்கள் எதனை படித்தார்கள் கற்பித்தார்கள் என்பது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று இனி நீங்கள் கூற முடியாது. அல்லாஹ் சொல்கிறோம், ஏதோ அவங்ககிட்ட வேதத்தை கொடுத்த, இவங்ககிட்ட வேதத்தை கொடுத்த, நாங்கள் உலகத்தில் இந்த ஓரஞ்சாரமாக அப்படியே வாழ்ந்துட்டுருக்குறோம், எங்களையெல்லாம் நீ வந்து கேட்டுறக்கூடாது. அது உங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல் பிரச்சனை. எது? இந்த சரி தப்பு, ஹராமு ஹலால், இந்த ஷரியத்து, இதெல்லாம் என்ன உங்கள் பர்சனல் விவகாரம். நீ ஆச்சு, இப்ராஹிம் நபி ஆச்சு, உங்கள் வாரிசுகளாச்சு, யூதர்களாச்சு, கிறிஸ்தவர்களாச்சு, அதோட முடிச்சுக்கோ. நாங்கள் இந்த ஆட்டத்திலே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த டயலாக் நீங்கள் இனிமேல் அடிக்க முடியாது. ரசூல்லா வந்துட்டார்ல, நீங்கள் அடிக்க முடியாது. அல்லது எங்கள் மீது வேதம் இறக்கி அருளப்பட்டிருந்தால் அவர்கள முறையில் நல்ல முறையில் நேர்வழியில் நடப்பவர்களாக விளங்கியிருப்போம் என்று இனி நீங்கள் சாக்கு போக்கு கூறிட முடியாது. மவனை எவனுக்கும் எங்கேயும் எல்லாம் எஸ்கேப் ஆகிறது வாய்ப்பே இல்லை. எல்லா பக்கமும் ஆப்போசிட். அப்போ குறைஷிகள் வச்சானா, பனி இஸ்ராயல்கள், ஈசா நபிக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு வேணால் நீ கேள்வி கேட்கலாம், எங்களை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு ரசூல் வரல, தான் வந்துட்டார். அவங்க 2 பேரை வேணால் நீ கேள்வி கேட்கலாம், எங்களை கேள்வி கேட்க முடியாது. இப்போ வந்துட்டார். இப்போ அடுத்தது, இப்போ நாம யார்? நமக்கு அரபியும் தெரியாது, நம்ம இப்ராஹிம் நபி வாரிசும் கிடையாது, நான் மிடில் ஈஸ்ட் பீப்புள். நம்மெல்லாம் மிடில் ஈஸ்ட்டுக்கு தான் பாரக்லா ஹவுனஹு, அது பாக்கியம் பொருந்தப்பட்ட பூமி. அங்கே தான் நபிமார்கள் வந்து ஏகப்பட்ட மன்னரைகள் இருக்குது. இங்கே தர்காவில் போனால் எப்படி மன்னரைகள் சாதாரண நபர்களுக்கு இருக்கும், அந்த மாதிரி நபிமார்களுக்கு மன்னரைகள் அங்கே குவிஞ்சு கிடக்கு மிடில் ஈஸ்ட்டில். இது இப்ராஹிம் நபியோட மன்னரை, இது யூனுஸ் நபியோடைய மன்னரை, அது வந்து யாக்கூப் நபியோடைய மன்னரை, இப்படி வந்து குவிஞ்சு கிடக்கு. இப்போ நாம் என்ன தள்ளி நிற்கிறோமா? அல்ல சொல்கிறேன், குரான் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறோம்? ரஹமத்துல் ஆலமீன். ரஹமத்துல் ஆலமீனா?
அப்படிலாம் எனக்கு தெரியாத. அப்படியா? ரிவர்ஸ் பண்ணிப்பார். நீ ஃபஸ்ட்டு என்ன சொன்ன? அஷ்ஹது அல்லா இலாஹா. என்னது அஷ்ஹது அப்படின்னா என்ன? அல்லாஹ் ஒருவன் தான் என்று நான் சாட்சி கூறுகிறேன். அஷ்ஹது அன்ன முஹம்மதன், நிச்சயமாக முஹம்மது அப்துஹு அல்லாஹ் அடிமை என்றும் ரசூலுஹு தூதர் என்றும் சாட்சி சொல். முடிஞ்சு போச்சு. வாண்டடாக நீ போய் அந்த அக்ரிமெண்ட்டில் நீயும் ஜாயின் பண்ணிட்ட. சரி ஓகே, எனக்கு இந்த ரிஸ்கே வேணாம், நான் தீர்கள். நீயும் மாட்டுவ. எல்லாருமே இங்கே கொஸ்டினபிள் தான். யாருமே இங்கே வந்து தப்பிக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மனித பிறப்புங்கிறதே ஒரு பொறுப்பு தான். இந்த பொறுப்புலேருந்து நழுவி போயிடலாம். இது வந்து தெரியாத மாதிரியே ஆக்ட் கொடுத்துட்டா பின்னாடி வர கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஒரு வினையை செய்வோம், நம்மளுடைய வினைகளை வந்து நம்ம வந்து அறுவடை செய்ய போகிறதில்ல. ஒரு செயல் செய்வோம், அதோடைய பிரதிபலன் நம்ம ஃபேஸ் பண்ணாமல் தப்பிச்சிடலான்னு முட்டாள்தனமாக நினச்சிடவே கூடாது. அப்படி நினச்சிட்டு இருக்கிறவன் யார்? இப்லீஸை நம்மளை நினைக்கவும் வைக்கிறான். அதனால தான் சொல்கிறேன், ஒரு தப்பு செஞ்சால் முதல்ல இங்கே ஒத்துக்க பழகும். அப்போ தான் திருந்துவோம், அப்போ தான் அதை விடுவோம், அதுலேருந்து வெளியே வருவோம். எல்லாருமே இங்கே ஒரு பொறுப்புள்ள தான் இருக்கும். அது பொறுப்பு உணர்ந்துட்டோம்னா தப்பிச்சிடும். இப்போ கடைசி அல்லாஹ் சொல்கிறான் இந்த 3 வசனத்தில், மேலும் இவ்வாறு நாம் வசனங்களை தெளிவாக எடுத்துரைக்கிறோம், நல்வழியின் பக்கம் அவர்கள் திரும்பிவிடக்கூடும் என்பதற்காக. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த ஒப்பந்தங்கள் இதெல்லாம் விட்டுருங்க, என்னுடைய வசனங்கள் ஒரு சோர்ஸு, அதுவும் புரிஞ்சுக்கிங்க. என்னுடைய வசனங்களை நாம் எடுத்துரைக்கின்றோம், அவர்கள் திரும்பிவிடக்கூடும் என்பதற்காக. இந்த டிஃபால்ட் ஆப் வந்து மறுபடியும் என்ன ஆயிரும்? சரியாயிடணும். இப்போ உதாரணத்துக்கு என்ன தான் ஃபோனை வந்து வாங்கி கொடுத்தாச்சு, என்ன டிஃபால்ட் ஆப்பு போட்டு கொடுத்தாச்சு, டிஃபால்ட் சாஃப்ட்வேர் இருக்குது, அதுவும் கரெக்ட் ஆகுது இல்லை. சில சமயம் ஃபோன் ஹேங் ஆகிடுதில்ல, புது ஃபோனு ஏதோ ஒரு அப்டேட் வருது, ஏதோ ஒன்று ஆகி ஏதோ ஒரு பக் ஆகிடுதில்ல. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க? சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம்ல. அது மாதிரி நம்முடைய இந்த டிஃபால்ட்டு தௌஹீதுங்கிறது, நல்லது செய்யணுங்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அப்பாவும் கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, சொல்கிறேன்ல செய்யும்பாங்க, இல்லைனா அடிப்பாங்க. என்ன பண்ணுறது? அடிப்பாங்கங்கிறதுக்காக நம்ம ஷிர்க் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்படியே அது பழக்கமாக மாறிடும். எந்த இடத்துல இது ஆரம்பித்தோங்கிற அந்த நாள் மறந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் கடந்து போயிடுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அந்த பெற்றோர்களுக்கு கூட அல்லாஹ் அந்த ஃபேஸஸ் வந்து வைக்கிறான். பெரிய பெரிய அந்த அடிச்சுட்டு இருந்தவங்க, அதிகாரம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்க கூனி குறுகி, எவன்லாம் அடித்தானோ அவன் அடி வாங்குகிற இடத்துல வந்துடும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நடந்தா, ஏன்னா அந்த ஒருத்தனுடைய பிடியிலேருந்து இன்னொருத்தனை விடுவிச்சுக்கிட்டே இருப்பான்ல, ஃப்ரீடம் கொடுத்துட்டே இருப்பான். தொடர்ந்து ஒருத்தன் பிடியிலே இருந்தானா அவன் எப்படி சாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவான்? அதனால் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீடம் வந்து ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலையும் நமக்கு வரும். நமக்கு வந்து இல்லைங்க சொசைட்டியோட ப்ரெஷருங்க, நம்ம ஃபேமிலி ப்ரெஷருங்க, நம்ம இன்ஸ்டிடியூஷனோடைய ப்ரெஷருங்க, அதனால் நான் இப்படி இருந்தாலும் டபாய்ச்சிட்டுலாம் இருக்க முடியும். அப்படி அந்த டிஃபால்ட்டு சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆச்சுன்னா ஆயத்துகள் காப்பாற்றும். அதெல்லாம் சொல்கிறோம். இந்த ஒப்பந்தங்கள் அந்த மாதிரி கடந்து இது மாதிரி நடந்துட்டால் கூட என்னுடைய வசனங்கள் வரும்போது அதை பிடிச்சிக்கங்க. பிடிக்கும்போது எல்லா சாஃப்ட்வேரும் சேர்த்து அவர் ரீசெட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம். ஃபோனு புதுசாக்கி கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ ரசூலாவை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம என்ன ஆயிரும்? எல்லா நன்மைகளும் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்களா இல்லையா? இப்போ இன்றைக்கி நமக்கு ஏதாவது தடுமாற்றம் இருக்கா? இதெல்லாம் நன்மை, இது நத்தீமைன்ட்டு கிளியராக இருக்கும். எதுவுமே நம்ம உட்காந்து ஆய்வு பண்ண போகிறதே கிடையாது. நம்ம என்ன அதிகபட்சம் ஆய்வு பண்ணுறோம்? இது ரசூலா சொன்னாங்களா இல்லையான்னு மட்டும்தான் ஆய்வு பண்ணுறோம். நம்முடைய ஆய்வு எது வரைக்கும் இருக்குது? ரசூலா எது சொல்லியிருந்தாங்களா? சொல்லியிருந்தால் அது நன்மை, அவ்வளோதான். அதோடைய ஹிக்மத்து நமக்கு புரியட்டும் புரியாமல் போட்டும் அது பிரச்சனையே கிடையாது, அது நன்மை, அவ்வளோதான். சொல்லலையா, அது தடுத்துருந்தாங்கன்னா அது தீமை, அவ்வளோதான். அதோடைய ஹிக்மத் என்ன புரிஞ்சிருக்கட்டும் புரியாமல் இருக்கட்டும் பிரச்சனை. அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர். எது? நபிமார்கள் அவங்க வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன், அவங்க சர்வீஸ் சென்டர். அது காபா வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஹப்பு. ஒவ்வொரு பள்ளிவாசலும் அதோடைய ஹப். அதனால தான் பள்ளிவாசலுக்கு உள்ளே போனால் ஹிதாயத் இருக்கணும். அங்கே போனால் மனித குலத்தின் அனைத்து கேள்விகளுக்குமான விடை கிடச்சிடும். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், இந்த உலகத்தில் ஏன் ஏற்றத்தாழ்வு இருக்குது, நபிமார்கள் ஏன் வந்தாங்க, இந்த உலகத்தில் ஏன் மனிதர்கள் ஏன் பல்வேறு தரப்பட்ட படைக்கப்பட்டிருக்காங்க, எல்லா கேள்விகளுக்கும் அங்கே விடை கிடச்சிடணும். அதுதான் பள்ளிவாசல். அதுக்கு தான் எல்லா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறான். உலகம் பூரா இன்றைக்கி வந்து அல்லாவுடைய சர்வீஸ் சென்டர்ஸ் ஓப்பனில் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே நமக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்கலாம் சரியில்லை. இதுக்கான ஹப், இந்த கேள்வி எத்தனை பேருக்கு பள்ளிவாசலுக்கு போனால் பதில் தெரியாது. அது மாதிரி இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். ஸோ இது ஒரு சோர்ஸு, இந்த அக்ரிமெண்ட் ஒரு சோர்ஸு, ஃபித்ரத் ஒரு சோர்ஸு, அதெல்லாம் தாண்டி கடைசியாக ஆயத்துகள், நபிமார்கள் ஒரு சோர்ஸ்.
நபிமார்கள் அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் சும்மா ஃபித்ரத்தை வச்சே நம்மளை குற்றம் பிடிச்சிருக்கலாம். ஆனால் ஃபித்ரத்தில் மட்டும் வேலை செஞ்சு ஜெயிக்கணும்னா இப்ராஹிம் நபி சமூகத்தில் யார் ஜெயிச்சா? இப்ராஹிம் நபி மட்டும்தான் ஜெயிச்சார். நபிசுல்லாசம் சமூகத்தில் யார் ஜெயிச்சா? ரசூல்லா மட்டும்தான் ஜெயிச்சார். ஹிரா குகையில் போய் யார் உட்காந்தா? யாருக்கு அது தப்பாக பட்டுச்சு? அவருக்கு மட்டும்தான் தப்பாக பட்டுச்சு. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அபூபக்கருக்கு தப்பாக பட்டுச்சு. ஆமாம், கரெக்டாக தான் சொல்கிறாரு. அப்போ புரியுதா? அப்போ இல்லைன்னா மொத்தமாக ஒரு 100 பேர், 1,24,000 நபிமார்களா? இவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போயிருப்பேன். நபிமார்களெல்லாம் அனுப்பாமல் இருந்தான். நம்மளை மாதிரி மக்கு பசங்களெல்லாம் ரெடி பண்ணி விட்டு காப்பி அடித்தா பாஸ் பண்ணுங்கடா, பிட் அடித்தா பற்றி நான் எழுதி கொடுக்குறேன்டா கொண்டாடா, அட பேப்பரை குடுறா, தரமாட்டேங்க, தந்தா நீங்கள் எழுதி கொடுத்துருவீங்க. இப்படி தான் நம்ம அடைமுடிச்சு நாசமாக போகிறோம். என்ன இப்படி இப்போ சொர்க்கத்துக்கு போகிறவங்களுடைய பட்டியல் எவ்வளோ பெருசாகிடுச்சு. இப்போ நபிமார்கள் நம்மளை இன்னும் கஷ்டப்படுத்தலை. தகுதி குறைவான ஆட்கள் கூட தகுதியை தரம் உயர்த்தப்பட்டுட்டோம். இப்போ நபிமார்கள் வந்தோன்னா அப்கிரேடட் ஆகிட்டோம். இருந்தது நம்ம நபிமார்கிட்ட போய் நம்ம கொடுக்கும்போது இருந்தது ஆண்ட்ராய்டு 1. இப்போ நபி என்ன பண்ணி விட்டார்? ஆண்ட்ராய்டு அந்த லைவ் வெர்ஷனு என்ன 15 16 அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். என்னங்க என் ஃபோனில் கேமரா கிடையாது, கேமராலாம் வேலை செய்யுது, இது டச் ஸ்க்ரீனே இல்லாமல் பட்டன் ஃபோனை கொடுத்தா டச் ஸ்க்ரீனாக மாற்றி கொடுத்துட்டீங்க, பேட்டரியே நிற்காது, என்னங்க சார்ஜே போடாத மாதிரி இப்படி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்க, இதோட பர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் ஆகி போச்சா? இதுதான் ரசூலா மாற்றி விட்டேன். சஹாபாக்கள் எல்லாமே அப்படி மாறினவங்க தான். அடுத்து ஒரு 3 வசனம், இதுவும் உதாரணம் அல்ல. அது ஒரு பேக்கேஜ், இது ஒரு பேக்கேஜ், அதுவும் இன்டர் கனெக்டட். அல்லாஹ் சொல்கிறான், மேலும் ஒரு மனிதனின் நிலையை நீர் அவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. அவன் எத்தகையவன் என்றால், நாம் அவனுக்கு நம்முடைய வசனங்களின் அறிவை வழங்கியிருந்தோம். அவன் அவற்றை பின்பற்றாமல் நழுவி ஓடினான். இறுதியில் ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்தான். இவ்வாறாக அந்த மனிதன் வழிகட்டவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான். நாம் நாடியிருந்தால் அவ்வசனங்களின் மூலம் அவனை உயர்த்தியிருப்போம். ஆயினும் அவன் இவ்வுலக வாழ்விலேயே மோகம் கொண்டான். மேலும் தன்னுடைய மனோ இச்சைகளையே பின்பற்றலானான். எனவே அவனுடைய நிலை நாயை போன்றதாகும். அதனை நீர் துரத்தினாலும் நாக்கை தொங்கவிட்டு கொண்டுதான் இருக்கும், துரத்தாமல் விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்கவிட்டு கொண்டுதான் இருக்கும். நம்முடைய வசனங்களை பொய்யாக்குகின்ற மக்களுக்கு இதுவே உதாரணமாகும். இச்சம்பவங்களை நீர் இவர்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருப்பீராக. அதன் மூலம் இவர்கள் சிந்தித்து உணரக்கூடும். நம்முடைய வசனங்களை பொய் என கூறி தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்டிருந்த சமுதாயத்தாரின் உதாரணம் எத்தனை கெட்டது. இந்த ஒரு உதாரணம் சொல்கிறோம். இது உதாரணம் பனி இஸ்ராயல் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் பற்றி ஒரு உதாரணம்னு சில அறிவிப்புகள் இருக்குது. வேறு மனிதர்களை சேர்ந்து வேறு ஆட்கள், குறைஷிகள் காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர், நபிசுல்லாஸ்லம் காலத்தில் ஒருத்தர் அப்படின்லாம் அறிவிப்புகள் இருக்குது. ஆனால் இது உண்மை சம்பவம் அப்படிங்கிறது அந்த குரான் சொல்லக்கூடிய அந்த வேர்ட்லேயே இருக்குது. என்ன நபா அப்படின்னு நல்லா சொல்கிறோம். நபானா செய்தின்னு அர்த்தம். செய்தினா இது நடந்தது அப்படின்னு அர்த்தம். சில முஃபஸிரீன்கள் என்ன சொல்கிறாங்க, இது வெறும் உதாரணம் தான். உதாரணத்துக்கு குரானில் வேறு சில உதாரணம் வரும். ஒரு ஆளுக்கு ஒரு ஓனர் இருப்பார், ஒரு ஆளுக்கு பல ஓனர்கள் இருந்தாங்க. இதில் 2ல் யார் நிம்மதியாக இருந்தவர். இது சும்மா ஒரு இமேஜினரி உதாரணம். இது மாதிரி உதாரணமாக இது அப்படிங்கிறோம். இது மாதிரியும் சொல்கிறாங்க. இது ரெண்டுமே கவர் ஆகும். நிஜமாலுமே ஒருத்தன் இப்படி இருந்தான். ஆனால் இந்த பண்பு யாருக்கெல்லாம் ஃபிட் ஆகுதோ அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும். அவன் ஒரு எக்ஸாம்பிளாகவும் செட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 2ஐயும் இது புரிஞ்சுக்கணும். இப்போ இதோடைய தீம் என்ன? இப்போ இந்த 3 வசனங்களுடைய தீம் என்ன அப்படின்னா, சத்தியத்தை சத்தியம்னு தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணாமல், அதோடைய ரிஸ்க்கு கால்குலேட் பண்ணி, அல்லது அதோடைய அந்த கடினம், அது எவ்வளோ ஹார்டு, அல்லது அது செஞ்சால் இப்போ இருக்கிறது நம்மளது இருக்கிற பொசிஷன் லாஸ் பண்ணிடுவோம், இருக்கிற அந்த கம்ஃபர்ட் லக்ஸரி லூஸ் பண்ணிடுவோம், இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்ம இழந்துருவோம், இப்போ இருக்கிற அந்த வாழ்க்கையை நம்ம மாற வேண்டியது வரும் அப்படிங்கிறதுக்காகவே ஒதுக்கி தள்ளிட்டு ஒருத்தன் வாழ்கிறான்ல. நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் எனக்கு செட் ஆகுது. நீ சொல்கிறது நல்லது தான், ஆனால் நான் செய்ய மாட்டேன். நீ சொல்கிறது ஏற்றுக்கக்கூடியது தான், ஆனால் நான் ஒத்துக்க மாட்டேன். இது எனக்கு செட் ஆகாது. இப்படி சொல்லிட்டு போகிறான்ல, இவங்களை பற்றி அல்லாஹ் சொல். இது யாருக்கு குறிக்கும்? இது எல்லாருக்குமே குறிக்கும். குறைஷி தலைவர்களுக்கும் இது பொருந்தும். குறைஷி தலைவர்களுக்கு நல்லா தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இவர் பொய் சொல்ல மாட்டார். தனியாக இருக்கும்போது பேசிக்கிறாங்களா பொய் சொல்ல மாட்டாருன்ட்டு?
பனி இஸ்ராயல்களுக்கும் இது பொருந்தும். இவர் அல்லாவுடைய ரசூல்னு ஒத்துக்கிறாங்களா? உணர்ந்துக்கிறாங்க, டக்குன்னு உணர்ந்துக்கிறாங்க. ஆஹா, மிஸ் ஆயிருச்சு, நம்ம அப்பம் பாட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தது நம்மளில் ஒருத்தர் வருவாருன்னு. என்னடா அது, நுபுவத்து அரபுகளுக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சா, இப்போ நம்ம கையிலிருந்து வெளியே போயிருச்சா, இது அவனுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். அங்கே பதவி போயிருச்சுனால என்ன அர்த்தங்க, இங்கே பதவி நீக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். பதவி நீக்கிறது இன்றைக்கி பெருமையின் அடையாளமா இழிவின் அடையாளமா? முன்னாள் சூப்பர் ஸ்டாருங்கிறது பெருமையா? உதாரணத்துக்கு சிவாஜியை ஒரு பேட்டி சொல்லிட்டு இருந்தார். தேவர் மகன் படத்தில் பயங்கரமாக நடித்தாருன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு கூட நடித்த ஆர்டிஸ்ட், அசத்திட்டீங்க சார், அப்படி சார் இப்படி சார்ன்னாரான். போடா கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டார். என்ன மேட்டர்னா 10 நாள் தான் சீன் அவருக்கு, கெஸ்ட் ரோல் தானே. அப்போ கமலுக்கு அங்கே பார்க்குறாங்க, ஏகப்பட்ட வரவேற்பு. நான் அவரோட பெரிய ஆர்டிஸ்ட்டு, இவன் என்னை பார்த்து வளர்ந்தவன். இன்றைக்கி இவன் வந்து சின்ன பொடியன், இவன் என்ன வாழ்ந்துட்டுருக்கான். இன்றைக்கி எனக்கு அவனுக்கு அப்படி தாங்குறாங்க. அவனுக்கு சம்பளம் ஜாஸ்தி, அவனுடைய மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தி, எல்லாம் ஜாஸ்தி. எனக்கு வயசாகிடுச்சிங்கிற ஒரே காரணத்தினால என்னை தூக்கி போட்டாங்க. அதில் இதெல்லாம் வச்சு என்ன சந்தோஷப்பட சொல்கிறியா? நல்லா நடிக்கிறேன், இப்போ எனக்கு இன்றைக்கி சர்டிஃபிகேட் நீ கொடுக்குறியா? அது மாதிரி வெறுப்பு வந்துடுதா இல்லையா? அது மாதிரி இந்த அப்பாயின்மெண்ட்டு போயிருச்சுன்னா, அந்த பதவி பறிக்கப்பட்டுருச்சு, இருந்த ஸ்டேட்டஸ் போயிருச்சு அப்படின்னா அது அசிங்கம். அப்போ பனி இஸ்ராயல்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்மகிட்ட அந்த பதவி பறிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு. அதே மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் சிந்தனை இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன, உலகத்தையும் அனுபவிக்கணும், தாறுமாறாக அனுபவிக்கணும், எல்லா கருமத்தையும் அனுபவிக்கணும், எதையும் ட்ரை பண்ணாமல் விடக்கூடாது. இங்கே வந்தால் சரியத்தில் எடுத்துன்னு ட்ரை பண்ணுறதுக்கு பர்மிஷனே இல்லை. நம்மள எத்தனையோ பேர் சாராயத்தை ட்ரை பண்ணதே கிடையாது, விபச்சாரத்தை ட்ரை பண்ணதே கிடையாது, பெரும்பாவங்களை ட்ரை பண்ணதே கிடையாது. அப்போது இவங்களுக்கும் ஹக்குன்னு தெரியுது. ஆனால் அது ஹக்குன்னு ஒத்துக்கிட்டா நமக்கு இதெல்லாம் காணாமல் போயிடும். அடுத்து யார்? இந்த மன்னராட்சியை சரி காணக்கூடிய அறிஞர்கள், ஆலிம்கள், உலமாக்கள், இது சரி காணக்கூடிய தீய ஆலிம்கள், தீய உலமாக்கள். அவங்களுக்கு என்ன ஹக்குன்னு நல்லா தெரியும். இவன் அல்லாவுடைய சேரில் உட்காந்துட்டு இருக்கிறான். யார்? இந்த மன்னர். இவன் உட்காந்துட்டு இருக்கிறது லேசுப்பட்ட சேர் கிடையாது, அல்லாவுடைய சேரில் உட்காந்துட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட தனித்தனியாக சரியத்துடைய ஃபத்வா கேட்டிங்கன்னா இப்படி தான் சொல்லுவேன். ஹலால் ஹராம் முடிவெடுத்தா அவன் யாருங்க? அல்லாஹ். அவன் சொல்கிறான், அவன் வாயிலேருந்து வர்ற வார்த்தை சட்டமாச்சுன்னா அவன் யாருங்க? அல்லாஹ். இதெல்லாம் அவர் சொன்னால் யாருங்க? அதுக்கு தப்பு கிடையாது. அது ஒரு ஃபீஸில் குரானில் அவர் எழுதுறார், டீட்டெயிலாக எழுதுறார். அதே மாதிரி இந்த தீனை மதமாக்கி ப்ராடக்ட் விற்றுட்டுருக்குறாங்க பார், டிபார்ட்மெண்ட்டாக விற்றுட்ருப்பேன். ஜிக்கர் கற்றுக் கொடுக்குறேன், துவா கற்றுக் கொடுக்குறேன், இபாதத்து கற்றுக் கொடுக்குறேன், சில சரியத்து கற்றுக் கொடுக்குறேன், சில டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுக்குறேன். இதுலேயே போல போட்டிட்டு வைக்காங்க. அவங்களுக்கு தெரியும் தீனுடைய ஃபுல் பேக்கேஜ் கிடையாது, இதை வச்சுட்டு பெருசாலாம் அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணிட முடியாது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ இதை மறைக்கக்கூடிய, அப்போ இவங்க எல்லா கேட்டகரியுமே இதில் கவர் ஆயிடுவாங்க, இந்த பண்புகள். அப்போ இந்த பண்பு எப்படி? ஒரு மனிதனின் நிலையை நீர் அவர்களுக்கு எடுத்துரைப்பிற. அவன் எத்தகையவன் என்றால், நாம் அவனுக்கு நம்முடைய வசனங்களின் அறிவை வழங்கியிருந்தோம். அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இதுதான் ஹக்குன்ட்டு. நான் முன்னாடி கூட சொன்னல, அல்லாஹ் எப்படி அவனை கவுண்டர் பண்ணுவான் மறுமையில். நீ தெரியாமல் நீ ரிஜெக்ட் பண்ணலடா, நீ தெரிஞ்சு ரிஜெக்ட் பண்ணுற. அந்த அன்னைக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி 10 மணிக்கு இவர் இந்த பாயிண்ட்டு சொல்லும்போது உன் மனசுக்குள்ளே இந்த சலசலப்பு ஏற்பட்டது. எப்படி நிலநடுக்கம் ரிக்டரில் இப்படி பதிவு செய்யப்படுதோ அது மாதிரி நம்ம மனசில் ஏற்பட்ட சலசலப்பு எல்லாம் பதிவு செஞ்சு வச்சுருப்போம். அவன் சொல்லும்போதே உனக்கு புரிஞ்சு போச்சு, இவன் சொல்கிறது கரெக்டு, இவன் ரைட்டு, நாம் ராங்குன்னு புரிஞ்சு போச்சு. ஆனால் ராங்குன்னு ஒத்துக்கிட்டா நாளையிலேருந்து மாற வேண்டியது வருமே. நாளையிலேருந்து மாறும்போது அவனுக்கு நக்கல் அடிப்பான்ல 4 பேர். நேற்று வரைக்கும் நீ தான் உன் ஸ்டாண்டு தான் கரெக்டுன்னு பிடிக்காமல் பிடிச்சிட்டு இருந்த, இப்போ தடாலடியாக மாறிட்ட. ஒன்றா பிரச்சனைனா இது ஒரு 2 நாளைக்கு இருக்கும். இப்படி தான் தொழுகை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது இதுதான் நடக்கும். தொழுகாமல் திடீர்னு தொழுக ஆரம்பிக்கும் பாருங்கள், கிண்டலாக சிரிப்பாங்க, பாராட்டலாம் மாட்டாங்க. ஹராமான ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருந்து திடீர்னு சிகரெட் குடிச்சிட்டே இருங்க. அடுத்த நாள் ஃப்ரெண்டுங்களோட உட்காரும்போது சிகரெட் அன்றைக்கி விட்டுட்டீங்க, இதே மச்சான் இந்த ஒரு சிகரெட் பிடிங்க. இல்லைடா, சிகரெட் குடிக்கிறது தப்பு. நீ அடனாய சிகரெட் இல்லைன்னு சொன்னதுக்கு என்னை பிடிச்சி அந்த திட்டி அப்பா காசு பாக்கெட்லேருந்து காசு எடுத்துகிட்டு வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி குடிச்சிட்டு வந்தா
நீயாடா பேசுகிற, இல்லைம்மா சார் தப்புன்னு தெரியாமல் இருந்துச்சு, புரிஞ்சுட்டான். 2 நாள் ட்ரோல் ஆகும், 3ஆவது நாள் ட்ரோல் பண்ண மாட்டான். இந்த 2 நாள் ட்ரோலுக்கு பயந்துட்டு நீ கண்டினியூ பண்ணினா அப்புறம் நீ நாசம்தான். இதெல்லாம் நமக்கு வந்து அப்பப்போ அந்த மைண்டில் நம்ம வந்து வச்சுக்கணும். நம்முடைய வசனங்களின் அறிவை வழங்கியிருந்தோம், அவன் அவற்றை பின்பற்றாமல் நழுவி ஓடினான், இறுதியில் ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்தான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், வசனங்களுடைய அறிவு அவனுக்கு இருந்துச்சு, அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அவன் வந்து ஃபாலோ பண்ணாமல் நழுவி ஓடினான். அதுக்கப்புறம் என்னாச்சு, நழுவி ஓடினதுக்கப்புறம் ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்தான். இவ்வாறாக அவன், அந்த மனிதன் வழிகட்டவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான். நாம் நாடி இருந்தால் அவ்வசனங்களின் மூலம் அவனை உயர்த்தியிருப்போம். அல்ல என்ன சொல்கிறான், அல்லாவுடைய வசனங்களை அவன் மட்டும் லைட்டாக பிடிச்சிருந்தா, நான் கயிறு இப்படி தூக்கி போட்டேன், அவன் மட்டும் கவ்வி பிடிச்சிருந்தா அவன் நான் மேலே தூக்கிடு. வந்த கயிறு அவன் தட்டி தட்டி விட்டான், சும்மா அப்பப்போ வந்து என் மேலே ஒட்டிகிட்டே வால் எடுத்து அறுத்தே விட்டான். சும்மா நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கயிறு வந்து டொப்பக்கு நீட்டிகிட்டே கட்டே பண்ணி விட்டான். அப்புறம் அவன் கீழே கிடக்கிறதுல அவ்வளோதான், அவன் கீழே, இனிமேல் அவனுடைய இடம் அவன் மேலே இல்லை, கீழே தான். ஆயினும் அவன் இவ்வுலக வாழ்விலேயே மோகம் கொண்டான். பர்பஸ் என்ன, ஏன் வந்து அவன் வந்து ஹக்குன்னு பக்கம் வரல அப்படின்னா, உலக வாழ்க்கையின் மோகம். மேலும் தன்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்றலான்னு தன் மனசு சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இருந்தான். மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு, நல்லா தின்னு, நல்லா என்ஜாய் பண்ணு, விரும்பியதை செய்யு. சினிமாவில் டைலாக தானே, இங்கே என்ன தோணுதோ அதை செய்வேன். இப்போ இங்கே தோன்றதை செஞ்சிங்கன்னா எங்கே போவீங்க? ஒவ்வொருத்தருக்கும் நம்ம முதல்ல இதெல்லாம் தோன்றதெல்லாம் செய்ய முடியுமா? அப்போது அது சொல்லிவிட்டு அல்ல அவனுடைய உதாரணத்தை சொல்கிறான். எனவே அவனுடைய நிலை நாயை போன்றதாகும். அதனை நீர் துரத்தினாலும் நாக்கை தொங்க விட்டு கொண்டு தான் இருக்கும், துரத்தாமல் விட்டு விட்டாலும் நாக்கை தொங்க விட்டு கொண்டு தான் இருக்கும். நம்முடைய வசனங்களை பொய்யாக்குகின்ற மக்களுக்கு இதுவே உதாரணமாகும். சம்பவங்களை நீர் இவர்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருப்பீராக, இதன் மூலம் அவர்கள் சிந்தித்து உணரக்கூடும். இதெல்லாம் சொல்லி அவங்கள சிந்திக்க வையே அப்படிங்கிற. இப்போ இந்த ஷைத்தான் வர்றதும் இருக்குது. எப்படின்னா, இந்த 43 அதிகாரத்தில் 36, 37 வந்து அல்லாஹ் சொல்கிறான், எந்த மனிதன் கருணை மிக்க இறைவனின் அறிவுரையை விட்டுவிட்டு அலட்சியமாக இருக்கிறானோ அவன் மீது ஒரு ஷைத்தானை நாம் ஏவி விடுகின்றோம், அவன் இவனுக்கு நண்பனாகி விடுகின்றான். அந்த ஷைத்தான்கள் இப்படிப்பட்டவர்களை நேர்வழியில் வரவிடாமல் தடுக்கின்றன, ஆனால் அவர்களோ தாம் சரியான வழியில் சென்று கொண்டிருப்பதாக எண்ணிக்கொள்கின்றன. இந்த நபர்களை வந்து அல்லாஹ் எப்படி ஆக்கி விட்டுறோம், இப்படி ஆக்கி விட்டுறோம். இது எப்போ நடக்கும், அல்லாஹ் ஃபஸ்ட்டு ஒரு அறிவுரை நீங்கள் தான் ரிஜெக்ட் பண்ணுவீங்க. ஷைத்தான்லாம் வந்து உங்களை வந்து ஃபஸ்ட் அறிவுரை ரிஜெக்ட் பண்ண சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த 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 சம்பவத்தில் 2 பேர் தான் இருப்பீங்க. ஒரு ஹக்குடைய தாய் ஒருத்தர் இருப்பார், இன்னொரு பக்கம் நீங்கள் இருப்பீங்க. அட்வைஸ் வரும், அட்வைஸ் வந்தவுடனே உங்கள் மனசு சொல்லும், ஆனால் நீங்கள் அதை பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மேலே போயிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதை தூக்கி போட்டதுனால கீழே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்ப்பான் இப்லீஸு, இவன் தான்டா நம்மால். அல்லாவுடைய உபதேசம் வருது, அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறாங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் நடவடிக்கையை மாற்றிக்கல. அப்போனா இவன் தானே நமக்கு, நம்ம இங்கே இவன்கிட்ட தான்டா ஒர்க் பண்ணணும், இவன் தான் நம்ம செல்லப்பில்லை. உடனே அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அவன் ஸ்டாண்டு எப்படிலாம் சரின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீ போய் நைட்டு படுத்தேன்னா அடுத்த நாள் காலையில் வரும்போது அதே தாவா நீ அடுத்த நாள் வைப்பார், அவன் புதுசாக 4 ஆர்கியூமெண்ட் பேசுவான், புதுசாக விளக்கங்கள் சொல்லுவான். இந்த தப்பு நான் ஏன் செஞ்சேன்னு தெரியுமா, நீ தப்பாக பார்க்குற, அதை நான் சரியாக பார்க்குறேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தை நீ பார்க்கல, அதுக்குடைய காரணத்தை நீ பார்க்கல, அதோடைய சூழலை நீ பார்க்கல, என் இடத்துலேருந்து நீ பார்க்கல. உன் இடத்துலேருந்து என்ன இடம் கீழே சாக்கடையில் கிடையாது, அந்த இடத்துலேருந்து நியாயம் பார்க்கணும். நாரி போன இடத்துலேருந்து நியாயம் பார்க்கணும். அல்லாஹ் வந்து கண்ணியத்தை கொடுத்து மேலே வச்சு பார்க்க சொல்லிட்டா மேலே இருந்தால் பார்க்கணும், கீழே இருந்து நியாயம் பார்க்கணும். உன் இடமெல்லாம் கிடையாது. அதான் நீயும் மேலே வா, என் இடத்துல வந்து நீ வந்து பாரு, இங்கேருந்து பாரு நீ எவ்வளோ அசிங்கமாக தெரியுறேன்ட்டு. இதுதான் இந்த துனியாவுடைய அந்த ஹவஸை நோக்கி போகும்போது இப்படி தான் நடக்கும். இப்போ இது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இதில் அல்லாஹ் சொல்லும்போது இந்த ஷைத்தான் வந்து அவனை ஃபாலோ பண்ணிடுறான். இந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹ் அவங்கள மேலே கொண்டு வரப்பாங்க. இந்த மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா, 2 விஷயம். மனுஷனுக்கு வந்து 2 ப்ராடக்ட் இருக்குது. மிருகங்கள் முற்றிலும் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் மண்ணுக்குரியவர்கள், அவங்க மண்ணோட மண்ணாகவே அப்படியே போயிடுவாங்க. மலக்குகள் அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் மேலானவர்கள், அவங்க மேலே இருப்பாங்க. நாம் மண்ணுக்கானவங்களும் கிடையாது, வானத்துக்கானவங்களும் கிடையாது. அதுதான் அல்லாஹ் இக்பால் சொல்லு, நான் தூ ஜமீன் கேளியே நான் ஆசுமா கேளு. நீ மனிதன், நீ மண்ணுக்கானவனும் கிடையாது, நீ மலக்கும் கிடையாது.
அப்போ நம்ம என்ன கொஞ்சம் மண்ணுக்கானவங்களாகவும் நடக்கணும், கொஞ்சம் வானத்துக்கானவங்களாகவும் நடக்கணும். நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம நடக்கணும். கொஞ்சம் மலக்குத்தன்மை நம்மகிட்ட இருக்கணும். மலக்கு மாதிரி அல்லாஹ் புகழணும், இந்த உலக வாழ்க்கை இன்பங்களை துறக்கணும், மனிதருக்கு தேவையான அந்த வேலைகளும் செய்யணும். அதனால தான் ரசூலை பார்த்து கேட்குறாங்க, என்ன ரசூல் இவர் கடை தெருவுக்கு போகிறாரு, சாப்பிட்றாரு, கல்யாணம் பண்ணுறாரு, இந்த துறைகள்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் போயிடுவாங்க. பேலன்ஸ் எடுத்துட்டு இது ஆகவே ஆகாது, இந்த ரூட்டே ஆகாது. கல்யாணம், இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் இதில் இருந்துட்டு அல்லாஹ்வை நினைவு கூறவே முடியாதுன்னு வெளியே போயிடுவாங்க. அங்கே போயிட்டு இது கூடாதுன்ட்டு போயிடுவாங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் பேலன்ஸ் வந்து பண்ணணும். இதுதான் அல்லாஹ் வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? என் வசனங்களை எடுத்துக்கோ, நான் அவனை உயர்த்தியிருப்போம். நான் நாடி இருந்தால் என் வசனங்களை நீ பிடிச்சிருந்தா நான் வந்து உயர்த்தியிருப்பேன். ஆனால் அவன் இவ்வுலக வாழ்விலேயே மோகம் கொண்டான். இப்போ இந்த நான் பட்டியல் போட்டேன்ல, குறைஷி தலைவர்கள், பனி இஸ்ரேல்கள், மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்காரங்க, இவங்க எல்லாருமே என்ன, இந்த பாத்திலுக்கு சப்போர்ட் பண்ணுற அறிஞர்கள், இவங்க எல்லாருமே என்ன, எதுக்கு பண்ணுறாங்க? பலா போனோம் எல்லாம் வயிற்றுக்கு தான் சாமி, வயிற்றுப்பாடு சாமி, இதுக்கு தான் சாமி. எதாவது சொல்கிறாங்களே, இது தேவையா? அல்ல அதான் சொல்கிறான். இப்போ அப்போ உதாரணம் என்ன சொல்கிறான்? அப்போ நீ நாய், உன் உதாரணம் என்ன? நாய் என்ன பண்ணுது? நாக்கை தொங்க விட்டுட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது நாய் உதாரணம் அல்ல. என்ன சொல்கிறான்? கேவலமான உதாரணம் சொல்கிறான். இதுதான் நாய் தான் இந்த ஆளுக்கு உதாரணம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுங்க யார்? குரங்கு. ஷரீயத்து வேணாம், நாங்கள் எங்கள் இது அல்லாவாக மாற்றினது குரங்கு, பன்னி. நம்மளா மாறுறது நாய். நம்மளா விரும்பி அந்த வேஷத்தை போட்டுக்கிறது, நாய் வேஷம் போட்டுக்குது. புரியுதா? அப்போ இந்த துனியாவை சார்ந்து நம்ம இயங்கும்போது நம்முடைய உதாரணம் என்ன? அதான் அல்லாஹ் இங்கே வைக்கும்போது எல்லாம் என்ன சொல்கிறான்? உலக வாழ்விலேயே மோகம் கொண்டான், தன்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்ற ஆரம்பிச்சான். உலக வாழ்க்கையிலே அவனுடைய மோகம் இருந்துச்சு. அப்போ அவன் பூமிக்குரியவனாகவே நடக்க ஆரம்பித்தான், மனோ இச்சைகளை பின்பற்ற ஆரம்பித்தான். அப்போ நாயை பொறுத்த வரைக்கும் அதோடைய சிஃபத் வந்து நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு தான் போகும். சாப்பிட்றது ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி அது கண்ணு கொண்டு அறிவுக்கு வந்து அது திங்க் பண்ணது. ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாய் அடிபட்டு நிறைய சாகும். நாய் தான் சாகும். எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, பூனை இருக்குது, எலி இருக்குது, அது இருக்குது. ஆனால் அடிபட்டு சாகிறது அதிகமாக நாய் தான் செய்யும். ஏன்னா அது கண்ணே யூஸ் பண்ணாது, மூக்கை தான் யூஸ் பண்ணும். மோந்து பார்த்துட்டு அங்கே தான் நல்ல ஸ்மெல்லு வருதுன்னு அப்படி வண்டி வந்துருச்சு, மேட்ரு முடிஞ்சிருச்சு. இப்படி தான் ஏன் பிறந்தோம்னே தெரியாமல் எங்கே காசு கிடைக்குது, எங்கே வருமானம் கிடைக்குது, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நாய் மாதிரியே சுற்றி புகழ் எங்கே கிடைக்குது, பதவி எங்கே கிடைக்குது, நாய் மாதிரி எப்படியே செத்துட்டு இருப்பான். நாய் மாதிரி அடிபட்டு செத்துருவோம், பாதியிலே பொட்டுன்னு போயிடும். அவன் லட்சியம் அந்த பக்கம் இருக்கும், இவர் ரோட்டுக்கு இந்த பக்கம் இருப்பார். நடுவில் வந்த வண்டியை பார்க்க மாட்டார், மவுத்து வருதுன்ட்டு. இவர் பாட்டு அந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டுருப்பார், டபால்னு போயிடுவார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாயுடைய பண்பு. இது அது மூக்கை வச்சே அது சென்ஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கும். அது வந்து கண்ணு காது எதையுமே வேறு அறிவு எதையுமே ப்ராசஸ் பண்ணாது. அங்கே திங்கிறதுக்கு இருக்குது, நான் போகணும், என்னை விடு, செத்தாலும் நான் அங்கே தான் போகணும், நான் போயிடும். அதே மாதிரி நாயோட இன்னொரு பண்பு என்ன? அதுக்கு ஒரு பொருள் கிடச்சா தேவையா தேவையில்லையான்லாம் பார்க்காது, எடுத்து வச்சுக்கும். பழமொழி சொல்லுவாங்க, நாய் கையில் தேங்காய் கிடச்ச மாதிரி தானும் திங்க. அது தேங்காய் அதோடைய ப்ராடக்ட்டு கிடையாது. ஆனால் அது கையில் என்னமோட்டு கிடச்சிருச்சான், அது பிடிச்சி வச்சுட்ருக்கும். இப்போ அது மாதிரி தான் நமக்கு ஒரு டிகிரி தேவையில்லையா அதெல்லாம் தெரியாது. நாய் கையில் தேங்காய் கிடச்ச மாதிரி வாங்கி வச்சு எல்லோரும் வச்சுருக்கான். நானும் ஒரு டிகிரி மார்க் வேணும், எடுங்க, எந்த வேலை செஞ்சாலும் உருப்படியாக செய்யணும், அது வேறு விஷயம். படிக்காதீங்க, ஸ்கூலுக்கு போகாதீங்க, காலேஜ் போகாதீங்க, இப்படிலாம் சொல்லலை. அதை சரியாக பயன்படுத்திக்கணும், அது தேவையான அளவு பயன்படுத்திக்கணும். கல்வியை வந்து தேவையான, கல்வி இல்லைன்னா என்னால் எப்படி இதை படிக்க முடியும்? பெண் கல்வி தேவையில்லையா? தேவை தான். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவை. பெண்ணுக்கான அந்த உலகத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த கல்வியை நீங்கள் திரட்டிக்கணும். உங்கள் பொட்டன்ஷியல் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் டார்கெட் என்ன, நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை பண்ணுங்க. நீங்கள் வந்து டீ கடை வச்சு பழகி போகிறீங்கன்னா எதுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க? நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியன் ஆக போகிறீங்கன்னா எதுக்கு நீங்கள் வந்து வேறு ஃபீல்டில் போகிறீங்க? ஒரு டிகிரி வச்சே தான் ஆகணும், ஊர் மதிக்கணும், அதை பண்ணும், இதை பண்ணும். இதெல்லாம் வந்து நஃப்சியாத்து. அது மாதிரி தான் நாய் என்ன, அது தேவையெல்லாம் பார்க்காது, எடுத்து வச்சுக்கும். அதே மாதிரி
அதுக்கிட்ட நிறைய எடுத்து வச்சுக்கும். அது போயிட்டு அது லெவலாக சாப்பிட்டுட்டு போகாது. காக்கா பார்த்து கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கும், பங்கிட்டு சாப்பிடும். நாய் ஒன்று அப்படி கிடையாது. நாய்க்கு ஒன்று கிடச்சிருச்சுன்னா அதனால் கொஞ்சம் தான் சாப்பிட முடியினாலும் அதை வச்சுக்கிட்டு அங்கேயே இருந்துக்கும். யாருக்கிட்ட வந்தாலும் விடாது. வர்ருன்ட்டும் அது பாட்டு நம்ம மிரட்டிகிட்டே இருக்கும், கொடுக்காது. அதுவும் வந்து அந்த தேங்காவும் அதே மாதிரி வச்சுட்டு தான் அதுக்கிட்ட இருந்து யாரும் வந்து பிடுங்க முடியாது. இதே தான் இவங்க சேர்த்திட்டே இருப்பான். அதாவது சொல்கிறேன், கரெக்டாக தான் சொல்கிறேன். இந்த உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நாயாக உழைக்கிறது, நாய் மாதிரி தான் உழைக்கிறது. கரெக்டாக தான் சொல்கிறீங்க. நீங்கள் நாய் தான், நீ மனுஷனே கிடையாது. மனுஷனாக உழைக்கணும். மனுஷனாக உழைக்கிறதுக்கு நாய்க்காக உழைக்கிறது டிஃப்ரெண்ட். நாயாக பாடுபடுறாரு. நாய் உழைப்பாளின்னு நம்புறாங்க பாரு. என்ன பிரச்சனைனா நாலு பூரா அது பிஸியாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்படி எப்பயாவது போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல செட்டில் ஆகி உக்காந்துட்டுலாம் ரொம்ப நேரம்லாம் இருக்காது. அதுக்கு ஒரு பழமொழி இருக்குது. என்ன சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லை, நிற்க நேரம் இல்லை. நாய் வந்து நிற்கிறதுக்கு கூட நேரம் இல்லையா, இப்படி போயிட்டே இருக்குமா. சரி, அப்படி பிஸியாக ஏதோ போயிட்டு இருக்கணும் தான் ஒரு வேலையும் கிடையாது, வெட்டியாவது சுற்றிட்டு. இப்போ இன்றைக்கி எடுத்து இந்த சயின்டிஸ்ட் இதெல்லாம் சுற்றுவான். இதுமா என்ன பண்ணுறீங்க, இல்லை வானத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், பாரதேசம் நடுவில் வந்து பிக்கர். என்ன பிரச்சனை, ஆக்சிஜன் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இங்கே இருக்கிற ஆக்சிஜனையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டேன். இருக்கிற ஆக்சிஜன் ஒழுங்காக பண்ணு, இங்கே இருக்கிற தண்ணி வந்து இது சப்ளை பண்ணும்போது அதை விட்டுட்டு சந்திர மண்டலத்துக்கு போகிறான், நம்ம அங்கே போய் அதை கண்டுபிடிக்கிறான். இல்லை எதுக்கு இத்தனை ஆயிரம் கோடி ரூபா அது செலவு பண்ணுறேன். இங்கே சோறு இல்லாமல் ஒரு கூட்டம் ஆப்பிரிக்காவில் செத்துட்ருக்கு. மனிதர்களை அங்கே வாழ வைக்கிறான். டே மனிதர்கள் முதல்ல பூமியில் வாழ வைங்கடா, அதுக்கப்புறம் மற்ற பக்கம் மனிதர் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போக வேண்டாமா. ஒன்றும் கிளிக்காது. இருக்கிற கட்டத்தை முதல்ல சேஃப்டி ஆக்குங்க, வேறு எந்த கட்டத்துக்கு நீங்கள் போகவே வேண்டாம். இதெல்லாம் வந்து நாய் மாதிரி வேலை. இந்த பிஸியாக ஓடிட்டே இருக்கிறீங்க. இவங்க பார்த்தா இவங்க படிச்சுட்டு இருக்கிறது, இந்த பக்கம் இவர் எழுதி தள்ளிட்டே இருக்கிறாரு, இவர் படித்து தள்ளிட்டே இருக்கிறாரு, அவர் எண்ணி தள்ளிட்டே இருக்கிறாரு. எதுக்கு ரசூல்லாவும் சஹாபாக்கள் இப்படி நின்று பார்க்க, இவன் எதுக்கு படிக்கிறானுங்க, இவனுக்கு எதுக்கு என்றானுங்க, இவன் எதுக்கு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான், இவன் எதுக்கு அடிக்கிட்டே இருக்கான், எங்கடா போயிட்டு இருக்கிறீங்க, என்னடா எங்கடா அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க, கஷ்டமான உலகத்தில் எங்களை தள்ளிட்டோம்னு. எங்கடா தள்ளினேன் அல்ல, நான் எங்கடா தள்ள, நீயாதான்டா கஷ்டம் பண்ணிக்கிட்ட. இதெல்லாம் நம்மளா கமிட் பண்ணி, நம்மளா நாய் மாதிரி நம்ம உலகத்தை நாமளே என்கேஜ் பண்ணி ரொம்ப டைட் பண்ணி நாய் மாதிரி நாயாக உழைச்சி நம்ம இப்படி போகிறது. அது அடுத்தது அல்ல அவங்களோட இது பண்பு சிஃபத் சொல்லும்போது என்ன சொல்கிறான், நாயோடைய பண்பில் இன்னொரு பண்பு, கேவலத்தை பார்க்காது. எப்பயாவது அது நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறதுனால நாயை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். நாய் தான். நாய் அதோட இடத்துல அது கரெக்டு. நாயாக நாம் மாறும்போது அது தப்பான உதாரணமாக போயிடும். அப்போ அல்லாஹ் தானே நாயை படைத்தான், நாயை இப்படி திட்டலாமா, நாயை இப்படி கலாய்க்கலாமா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் படைத்தது அவன் கலாய்ப்பான், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அது எதுக்கு அல்லாஹ் உருவாக்கணும்னா அதோடைய நோக்கத்தை அதை நிறைவேற்றுது. நாயகம் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். நீ ஏன் நாயாக மாறணுன்னு மட்டும்தான் அல்லாஹ் குற்றம் பிடிக்கும். இந்த சிஃபத்து நீ ஏன் கொண்டு வந்த, அது நான் நாய்க்கு தானே ஃபிட் பண்ண, நீ ஏன் உனக்கு எடுத்து ஃபிட் பண்ணிட்ட, நீ எவ்வளோ மேலே, நீ உனக்கு நான் ரோல் மாடல் இப்ராஹிம் நபி வச்சா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அதெல்லாம் விட்டுட்டு நாய் தான் பெஸ்ட்டு ரோல் மாடலாக இருக்குன்ட்டு. அதனால தான் பாரு, இந்த மாதிரி ஷரியத்தோட்டு தீனை வெறுக்கிறவங்க எல்லாரும் பாரு நாயோட ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. நாய் வளர்த்துறவங்க, நாய்க்கு பாசமாக இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா அந்த நாயை வளர்த்துவாங்க பாரு, ஏதோ ஒரு இதில் நாயின்னு சொன்னால் பெரிய சண்டை, நாயின்னு சொல்லாத. ஏன் அப்படின்னா நாய்கிட்ட மட்டும்தான் அவங்க கனெக்டடாக இருப்பாங்க. மனுஷங்களோட அவங்க சேர்ந்து வாழவே முடியாது. இப்போ இந்த நாயோட இன்னொரு பண்பு என்ன அப்படின்னா, அது நாக்கை தொங்க போட்டுகிட்டே இருக்கும், ஏதாவது அழகை பார்க்கும். அதே மாதிரி அது மதித்து கொடுக்குறாங்களா, அசிங்கப்படுத்தி கொடுக்குறாங்களா, அதை பார்க்கவே கொடுக்காங்களா. அதனால தான் இப்போ இன்றைக்கி இந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா புகழ்கிறாங்களா, அவ்வளோதான். நல்லா தெரியும் ஒரு பயம் மதிக்கலை. இந்த பதவிக்காக நீ போடுற ஒரு சைனுக்கு பவர் இருக்கிறதுக்காக உங்களை மதிக்கிறான். அது மனசார வந்த பதவி மரியாதை கிடையாது, நல்லா தெரியும். ஆனாலும் மதிக்கிறான்ல, அவ்வளோதான். புரியுதா? அந்த பேர் போட்டாங்கல்ல, இந்த பதவி போட்டுட்டாங்கல்ல, அது போதும் நமக்கு. இத்தனை அடித்து தூக்கி போடுப்போம். கல் எடுத்து அடிப்பார் தூரத்தில் இருந்தால், அது ஓடாது. இந்த கல்லை கூட மோந்து பார்க்க, ஏதோ திங்கருக்கு தான் தூக்கி போடுறாங்க. நம்மளாம் அது இல்லைன்னு விரட்டினா கூட அது போகாது. நாக்கு தொங்க போட்டு நீ கேவலப்படுத்தி ஏதோ சோத்தை போட்டு என்ன வேணாலும் பண்ணி இதுதான் போய்ட்டுருக்கோம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்தா சொல்கிறோம், இந்த ஹக்கை வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்களாம் உங்களை இப்படி தான் பார்க்குறாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து அரசவையில் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்க, அவனுக்கு நல்லா தெரியும். பார்த்தில்ல நான் எப்படி நான் கூட
இவ்வளோ முட்டு கொடுக்க மாட்டேன்டா. நாயோட நாய் வால் எச்சா ஆடும்பாங்கள்ல, அதுக்கு நாய்க்கு வாலாக இருக்கிறது என்ன. இது இது எல்லாமே எதுக்கு நடக்குது? அதுவும் ஃபீதுல் குரானில் அவர் கொள்வார் என்ன அப்படின்னா, இது எல்லாமே கல்வி இல்லாமல் இல்லை, கல்வி இருக்குது, ஆனால் அது கல்வியாக இல்லை, அது வந்து அவனுக்கு பயன் தரல, அது வெறும் டேட்டாவாக போயிடுச்சு, வெறும் அது இன்ஃபர்மேஷனாக போயிடுச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அவன் எதுவுமே, அவன் நினச்சிருந்தா அவங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சுட்டு அவன் வந்து உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்க முடியும். அதை வெறும் தகவல்களாக பார்த்தான், அதை தன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணல, அது எல்லாமே ஒரு டேட்டாஸாக பார்த்தான், கேட்டான், காதில் விழுந்துச்சு, வாங்கினா வச்சுக்கிட்டான், செயல்படுத்தலை. அதனால் அப்படியே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த நாய் பண்பு வளர்ந்துருச்சு. அதனால் இப்போ இன்றைக்கி அவர் பட்டியல் போடுறார். என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி முஸ்லீம்கள் ஏன் பாத்திலுக்கு சர்வ் பண்ணுறாங்க, முஸ்லீம் அறிஞர்கள் ஏன் பாத்திலுக்கு சர்வ் பண்ணுறாங்க, என்ன மேட்ரு, எல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் டேட்டா. இஸ்லாமிய ஃபிகா எங்களுக்கு தான், அவங்க பெருமையாக பேசுவாங்க தெரியுமா, எங்களுக்கு தான் தெரியும். இவர் ஒருத்தர், ஒரு ஹிந்தியில் மும்பையில் ஒரு ஆலிம், என்ன மன்னரவை ஆலிம்னு வச்சுங்க, அவர் வந்து சொல்கிறார், இந்த ஜமாத்தே இஸ்லாமிக்காரங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து குரான்னா அக்பர் ஆணிவராக இருப்பாங்க, ரசூல்லாவுடைய சீரத்துனா அக்பர் ஆணிவராக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஹலால் ஹராமை பற்றி ஒன்றும் அவ்வளோவா தெரியாது, நம்மகிட்ட தான் வருவாங்க, நம்மகிட்ட தான் வருவாங்க, ஏதாவது மசாயில்னா நம்மகிட்ட தான் வருவாங்க. அப்போ இவங்க புரிஞ்சுக்கிங்க, இவங்க வச்சுருக்கிற நாலேஜு வேஸ்ட்டு, எது குரான் வேஸ்ட்டு, ரசூலோடைய சீரத் வேஸ்ட்டான். அதில் வேணால் அவங்ககிட்ட கேள்வி பாருங்கள், டக்குன்னு அவ்வளோ போல்டாக இருப்பாங்க. சீரத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பார், டக்குன்னு சொல்லுவாங்க. குரானில் ஒரு விஷயம் கேள்விப்பார், இந்த ஆயத்து இதுக்கு தான் அதுக்கு தான் சொல்லுவாங்க. குரானுடைய நாலேஜாக வந்தாலும் மட்டமாக நினைக்கிறார், புரியுது எந்த அளவுக்கு இவங்களுக்கு மர கண்டு போயிடுச்சு பார். ஏடா குரானை மட்டமாக பேசுகிறாரு, ரசூல்லாவுடைய வாழ்க்கையை மட்டமாக பேசுகிறாரு, இவரை போய் ஆலிமுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கிறீங்க. அது மட்டமாக நினைக்கிறது அது தப்புன்னு கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பேசுகிறாரு, நாம் கூட ஏதோ ஒரு பேசிட்டோம்னா எடிட்டிங்கில் கூட கட் பண்ணி தூக்கி போட்டு வேணாம், இந்த கருத்து சொல்லியிருக்க வேண்டாம், தூக்கிடலான்னு தூக்கிடும். லைவ் செஷனாக இருந்தால் பரவாயில்ல, கட் பண்ணி அதுக்கு ஒரு தம்ப்நெயிலை போட்டு ஜென்ரேட் பண்ணி அதை வந்து ப்ரெசென்ட்டும் பண்ணி கீழே கமெண்ட் அதுக்கு மாற்றாக போட்டால் அதுக்கு டிஃபெண்டும் பண்ணி, என்ன கேவலம். அப்போது இது இப்படி டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சு. அப்போ இஸ்லாமிக் ஃபிகாங்கிறது உங்களுக்கு ஒரு ஃபீல்டு, அது அவர் சொல்கிறார், இஸ்லாமிக் ஃபிகான்னு பிரிச்சுக்கிறாங்க, இஸ்லாமிக் அரசியல்னு பிரிச்சுக்காங்க. யார் இந்த அதுக்குன்னு இந்த இகாமத்தீன்னு பேரில் சில குரூப்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன எப்போ கேட்டாலும் இஸ்லாமிக் அந்த டெர்மினாலஜி சூப்பராக பயன்படுத்தும். இது கிலாஃபத்து, அது முழுக்கியத்து, இது வந்து மொனார்கி, அது ஹையார்கி, அது இந்தார்கி அந்தார்கின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன். நாலேஜ் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் தான் இருக்கும். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஹலால் ஹராம் ஃபாலோ இருக்காது, இபாதத்துகள் இருக்காது, மாமலாத்து வந்து சரியாக இருக்காது. அதே மாதிரி இஸ்லாமிய பொருளாதாரம்னு தனியாக பிரிச்சுக்கிறது, இஸ்லாமிய உளவியல் சார்ந்து பேசுவோம். வாங்க மனதின் இந்த பண்புகள் தவறு, இந்த பண்புகள் இப்படி பிரித்து இப்படிலாம் பார்க்கக்கூடாது, எல்லாமே பேசணும். ஒரு கிளாஸில் இதை பேசணும், ஒரு கிளாஸில் அதை பேசணும், ஒரு கிளாஸில் இதை பேசணும், மாற்றி பேசணும். ஒரே சப்ஜெக்டை கட்டிட்டு அழுகுறது. அதே மாதிரி அது ஒரு இதுவாக இல்லாமல் அது ஒரு லைஃப் சேஞ்சிங் நாலேஜாக இல்லாமல் வெறும் டேட்டா சென்டராக வச்சிருக்கிறது. இஸ்லாமிய விஞ்ஞானம், இஸ்லாமிய சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லி வச்சு இதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் பயன் தராது. அதுதான் இவர் சொல்கிறாரு, ஃபீதுல் குரான் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் பாருங்கள் நாலேஜ் வச்சுருக்கிறாங்க, ஆனால் நாய் மாதிரி தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே பயன் தரல. அல்ல அவனுக்கு அறியாமல், இவங்களுக்கு அறியாமே சொல்லலை, முன்னாடி வந்தது அறியாமல். அவன் என்ன சொல்கிறான், அல்ல இந்த மாதிரி வந்து முன்னோர்கள் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிடாதீங்க, அது பண்ணிடாதீங்க, இது என்ன சொல்கிறான், என் வசனம் வந்துச்சு, அவனுக்கு புரிஞ்சும் போச்சு, இதுதான் ஹக்குன்னு புரிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் லாப கணக்கு போட்டு கணக்கு பார்த்துட்டு இப்படி பண்ணான். அப்போ நாய் மாதிரி அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த நாய் உதாரணம் இந்த மாதிரி ஆகி அப்படியே அவன் போயிட்டான். அது சொல்கிறான், நம்முடைய வசனங்களை பொய்யாக்குகின்ற மக்களுக்கு இதுவே உதாரணமாகும். இச்சம்பவங்களை நீர் இவர்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருப்பீராக, இதன் மூலம் அவர்கள் சிந்தித்து உணரக்கூடும். இந்த உதாரணங்கள் எடுத்து சொல்லு, இப்படிலாம் நாய் மாதிரி ஆயிரம் வேணும்னு சொல்லு. நம்முடைய வசனங்களை பொய் என கூறி தங்களுக்கு தாங்களே அணில் இழைத்து கொண்டிருந்த சமுதாயத்தாரின் ஊமை எத்தனை கெட்டது. நம்முடைய வசனங்களை எடுத்து சொல்லு, அதை வந்து பொய்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஏன்டா தீங்க வச்சுக்கிறீங்க. இப்போ மனிதனுக்கு எது நன்மது? இப்போ இந்த உலகத்தில் பார்க்குறோம், நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள். பெரிய தமிழ்நாட்டையே சொந்தம் கொண்டாடியவர்கள் நீங்கள் எங்கே இருக்காங்க? அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸில் அவங்க பேர் இருக்குது, அவங்க எங்கே இருக்காங்க? அப்போது அவங்க வாழ்க்கையோடைய ஒட்டுமொத்த ஓட்டமும் பயனில்லாமல் போச்சா?
இப்படி நாசமாக போகணுமா? அதே வந்து சஹாபாக்கள் அவங்க காலம் கடந்து எப்படி நின்றுருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்கள், நல்லோர்கள், சஹாபாக்கள் இவங்கெல்லாம் எப்படி காலம் கடந்து அவங்க நின்றுட்டுருக்குறாங்க. இது மாதிரிலாம் இருக்கணும். அதனால் இந்த உலகத்தை வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். இந்த உடல் வந்து நம்மளை கீழே நோக்கி இழுத்துட்டே இருக்கும். நீ மனுஷனாக போ, இன்னும் மண்ணுக்கு உண்டானவனாக மாறிட்டே இருந்துட்டு, மண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டே இரு, மண்ணோட இருந்துட்டு. ஆனால் நம்ம ரூஹு வந்து அது வந்து மேலே உயரதான் பார்த்துட்ருக்கும். நீ இந்த மண்ணோடைய இந்த சிஃபத்திலேருந்து நீ வெளியே வரணும். இது உன்னை தடுக்குது, இது உன்னுடைய கெப்பாசிட்டியை குறைக்குது, இது வந்து உன்னுடைய டவுன்ஃபால் உனக்கு வந்து டவுன் பண்ணுது. அதனால் வந்து இதை பேலன்ஸ் பண்ணி நீ வந்துரு வெளியே அப்படின்னு. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணி நம்ம கரெக்டாக பார்த்தா மட்டும்தான் ஹக்கு வந்து ஒவ்வொரு கட்டத்தில் நம்மளை வந்து அதை இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஹக்கு வந்துருச்சுன்னா, அதாவது சத்தியத்துக்கு வந்து அது வந்து பல படித்தரங்கள் இருக்குது. எல்லாமே ஒரே படித்தரம் கிடையாது. ஒரு படித்தரத்தில் நம்ம செட்டில் ஆகி நின்றக்கூடாது. ஒரு கட்டத்தில் தெரியுது இது இந்த கொள்கை சரியில்லை, இது சரின்ட்டு, இது தப்பு, இது சரின்னு தெரியுது. இங்கே வந்து நின்றுட்டு இங்கே நின்றுக்கிறதா, மொத படிக்கட்டிலே கால் வச்சு நின்றுக்கிறதா? அந்த பில்டிங் போகக்கூடாது, இந்த பில்டிங் வந்து படிப்படியாக உயரணும்ல. ஒரே இடத்துல செட்டில் ஆகிட்டு அடுத்த உயரத்துக்கான அழைப்பு வரும்போது அதை நிராகரிச்சிடுறது. ஒரு தியாகத்தை நோக்கி கூப்பிடும்போது, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு சிரமத்தை நோக்கி கூப்பிடும்போது வந்துடணும். இல்லைங்க நான் செட்டில் ஆகிட்டேங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நமக்கு போதுங்க. இந்த பஸ்ஸில் வந்து சொல்லணும், பஸ்ஸில் வந்து இல்லைங்க, படிக்கட்டில் நிற்கிறோம் இல்லைங்க, படிக்கட்டில் நின்னாலும் ஊர் வரத்தான் போகுது, சீட்டில் உட்காந்தாலும் ஊர் வரத்தான் போகுது. ஆனால் அல்லாஹ் அதான் சொல்கிறாங்க, இதுவும் கிட்டத்தட்ட ஹக்கு நிராகரிக்கிற மாதிரி தான். மேலே வர்ற ஆப்ஷன் வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு ஃபாலோயராக இருக்கிறோம், ஒரு கட்டத்தில் லீடு பண்ண வேண்டிய நேரமாக வருது. லீடு பண்ண வந்தால் அதோடைய உழைப்பு ஜாஸ்தி, அதுக்கு வந்து தியாகம் ஜாஸ்தி. அதெல்லாம் வந்து 4 பேர் நம்மளை கேள்வி கேட்பான். இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும். எதுக்கு இவ்வளோ சிரமத்தை எடுத்துகிட்டு? ஃபாலோ பண்ணாலும் சொர்க்கம் தானே, ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். அல்லாஹ் மறுமையில் கூப்பிட்டு கேட்பான், நீ உனக்கு லீடு பண்ணுற வாய்ப்பு வந்துச்சு, ஆனால் நீ தலையாக இருக்கிற வாய்ப்பு வந்துச்சு, ஆனால் நீ வாளாக இருக்கணும்னு ஆசைப்பட்ட, அதனால் உனக்கு அடி தான் இந்த போ. இப்படி அதான் சொல்கிறோம்ல, இது இப்போ ஹக்கு நிராகரித்து இந்த வடிவத்தில் வரும். ஒரு சஹாபி என்ன, ரசூலுல்லாஹ்க்கு கலிமாவுக்கு சொல்லியாச்சு, பதில் சொல்லியாச்சு, எல்லா நன்மைக்கும் கமிட் பண்ணியாச்சு, ஹலாலாரம் ஃபாலோ பண்ணியாச்சு, இபாதத் ஃபாலோ பண்ணியாச்சு, தபுக்கு மட்டும் போகல. அதில் என்ன பிரச்சனை? தபுக்கு மட்டும் போகல, என்ன பிரச்சனை? என்ன அடுத்த கட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதில் ஜாயிண்ட் ஆகலாம். சொர்க்கம் இல்லையா? இல்லை, அல்லாஹ் மன்னிக்கலைன்னா போயிருக்க முடியாது சொர்க்கத்துக்கு. அதனால தானே 50 நாள் அல்லாஹ் பெண்டிங்கில் வச்சான். சலாம் சொன்னால் பதில் சொல்லணும். மீனிங் என்ன? யாருக்கு சலாம் சொல்ல மாட்டோம்? இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்தவங்களுக்கு தான் சலாம் சொல்ல மாட்டோம். அப்போ என்ன, இஸ்லாத்தை விட்டு வெளியே போன செயல் என்ன தப்பு செஞ்சுட்டாங்க? அல்லாஹ் இல்லைன்ட்டாங்களா? களிமா இல்லைன்ட்டாங்களா? இப்போ நாயா ஏன் மாறுறோம் புரியுதா? அதுக்கு என்ன பண்ணாங்க? பேரிச்ச மரம் அறுவடை வீணாக போயிடும், அதுக்கு விளக்கமும் சொல்லிக்கலாம்ல. நம்ம என்ன நாமளா சாப்பிட்ற போகிறோம்? அறுவடை பண்ணி நம்மளா சாப்பிட்ற போகிறோம்? நாம் போயிட்டு அந்த இடத்துக்கு போயிருந்தா யாருக்குமே இல்லாமல் அந்த பலன்கள் வீணாக போயிருக்கும் இல்லையா? குர்ஆன் சொல்லுதா இல்லையா? வீண் விரயம் செய்யாதீர்கள். எப்படி வீண் விரயம் செய்யாதீர்கள்னு சொல்லுதா இல்லையா? குர்ஆன் அதை மட்டும் தான் சொல்லலை. சில இடங்களில் குர்ஆன் வீண் விரயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லும், சில இடங்களில் வீண் விரயம் செய்யுங்கும், சில இடங்களில் ரூபா நோட்டை மதிக்க சொல்லும், சில இடங்களில் ரூபா நோட்டை ஒதுக்க சொல்லும், சில இடங்களில் பெற்றோரை மதிக்க சொல்லும், சில இடங்களில் பெற்றோரை வந்து மதிக்காதங்கும். அது அந்தந்த இடத்துல அந்தந்த ஸ்டாண்டில் கரெக்டாக நம்ம முடிவு எடுக்கணும். வயிறு ஆக்டிவேட் பண்ணி வச்சோம்னா முடிவு எடுக்காது, கல்பை ஆக்டிவேட் பண்ணோம்னா முடிவு எடுக்கும், ரூஹை ஆக்டிவேட் பண்ணி வச்சோம்னா முடிவு எடுக்கும். வெறும் இந்த உலக ஆசாபாசங்களை மட்டுமே ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டு இதை தாண்டி, அதாவது நான் தரம் உயர்த்தி கொள்ளவே மாட்டேன். தொடர்ச்சியாக நிரந்தர 1ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு, நிரந்தர 2ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு. எப்படி? ஆனால் ஸ்கூலில் இருக்க இது காப்பாற்றாது. தொழிலில் அப்படி தான் இருந்தீங்களா? நிரந்தர ஹெல்ப்பராகவே இருந்தீங்களா? அப்கிரேட் ஆகலையா நீங்கள்? அந்த பொசிஷன் உங்களுக்கு இதுலேயே சாகிற வரைக்கும் எப்படியாவது இவருக்கு ஹெல்ப்பராகவே இருந்து நாம் செத்துடணும் அப்படின்னு ஒரே லட்சியத்தோடு செயல்பட்டீங்களா? இதிலேருந்து இது வந்து என்னுடைய நான் இருக்க வேண்டிய இடம் கிடையாது, நான் உயர்த்தணும், நான் இதை விட உயரத்துக்கு போக வேண்டிய ஆள் அப்படின்னு முடியும். அதே தான் இங்கேயும் ரூஹானியத்தில் வரணும், உயரத்துக்கு போக வேண்டிய ஆள் வரணும். அதான் ரசூலுடைய ஒரு துவா பாருங்க, பெரிய துவா. அதில் ஒரு போர்ஷன் மட்டும், உலக ஆதாய தேடலை எமது பெரும் கவலையாகவும் எமது அறிவின் உச்ச இலக்காகவும் ஆக்கிவிடாதே.
என்ன சொல்கிறேன், இந்த உலக ஆதாயத்துடைய தேடலை, கவலை, அதாவது அதை தாண்டி வேற சிந்தனை, அது என்னுடைய பெரிய சிந்தனையாக ஆயிடக்கூடாது. அது சின்ன சிந்தனையாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி நமக்கு நம்முடைய அந்த ரூஹுடைய அப்கிரேடேஷன் நமக்கு பெரிய கவலையா, அல்லது நம்முடைய தொழில்கள், நம்முடைய அந்த உலக ஆதாயம் அது நம்முடைய பெரிய கவலையா? அது அல்லாஹ் மெஷர் பண்ணுவான். நல்லா புரிஞ்சுங்க. நீங்களும் நான் உட்காந்து மெஷர் பண்ண போகிறது கிடையாது. இது அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்கிறேன், நான் உங்களை மறுமைக்காக நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்கன்னு நான் பார்ப்பேன். இங்கே பண்ணுறது டெய்லி எனக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் உழைக்கவே நேரம் சரியா இருக்கு. குர்ஆனுக்கு நான் எப்படி 1 மணி நேரம் ஒதுக்குவேன்? நான் எப்படி குர்ஆனோட 1 மணி நேரம் ஒதுக்குவேன்? நான் எப்படி புது கல்வியை ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குவேன்? நான் எப்படி ஜிக்ருக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குவேன்? என்கிட்ட டைமே இல்லையே அப்படின்னு இன்னும் யார் இவ்வளோ கமிட்டடாக வச்சுக்க சொன்னது? 10,000 சம்பாதிக்கிற இடத்துல 5,000 சம்பாதி, 5,000 சம்பாதிக்கிற இடத்துல 2,000 சம்பாதி, 2,000 சம்பாதிக்கிற 1,000 சம்பாதி. டெய்லி சாப்பிட்ற இடத்துல 2 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிடு, 2 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிட்ற இடத்துல 4 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிடு. நீ 2 நாளில் ஒரு வாட்டி சாப்பிட்றது 2 நாள் ஆக்குறது பார்க்குற, நாளை ஒரு நாளைக்கு 3 வேலை பார்க்குற, அதில் நடுவில் ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு அமுத்துறது பார்க்குற, பத்தலைன்ட்டே இருக்கிற. வாழ்க்கையை ஒரு இடத்துல இங்கே நம்ம உட்காந்து மதிப்பீடு பண்ணவே வேண்டாமா? ரசூலா என்ன சொல்கிறாங்க பாரு, எமது அறிவின் உச்ச இலக்காக துனியாவை சம்பாதிப்பதை ஆக்கி விடாத. என்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒவ்வொருத்தனுக்கும் மல்டி பர்சனாலிட்டி இருக்குது. நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் ஒரு மகன், நான் ஒரு அப்பா, நான் ஒரு தந்தை. இது ஹோலிஸ்டிக்காக என் பேர் சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அதான் நான். புரியுதா? டாக்டர் இஸ்ரார் அஹமத் சொன்னோன்னே அந்த டாக்டர் பார்த்தோன்னா என்ன ஞாபகம் வருது? குர்ஆனுடைய முஃபஸிர் ஞாபகம் வராரா, இல்லை அவர் அட்டன் பண்ண பேஷண்ட்ஸ் ஞாபகம் வராங்க? பேஷண்ட்ஸ் ஞாபகம் இருந்தால் நீங்கள் எல்லா இடத்துல வெயிட்டிங் லிஸ்ட்டில். நீங்கள் பூமிக்கான ஆள், நீங்கள் வானத்துக்கான ஆள் கிடையாது. 10 சொர்க்கவாசிகள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பெரிய பிஸ்னஸ்மேன். அபூபக்கர் பிஸ்னஸ்மேன், உமர் பிஸ்னஸ்மேன், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பிஸ்னஸ்மேன், உஸ்மான் ரலியல்லாஹு பிஸ்னஸ். உஸ்மான் பிஸ்னஸ்மேன் எல்லாருக்கும் தெரியும். என்ன பிஸ்னஸ் பண்ணார் யாருக்காவது தெரியும்? யாருக்குமே தெரியாது. அந்த பிஸ்னஸ் என்னன்னே யாருக்குமே தெரியாது. அவர் பண்ண பிஸ்னஸ் நமக்கு தெரியும். உலகத்தை வித்துட்டு மறுமை வாங்கினார். அல்லாஹ் சொன்னால லாபத்தை பெற்று தரக்கூடிய அந்த வியாபாரத்தை அவர் பண்ண அந்த பிஸ்னஸ் தான் நமக்கு தெரியும். 3 தடவை ஒரு சொர்க்கத்தை வாங்கிட்டாருன்னு ரசூலா சொல்கிறாங்க. அவர் 3 மறுமை நாளை அவர் அட்டன் பண்ணுறதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி வந்துருச்சான். எப்படி? ஒரு விசாரணை முடிஞ்சு பாஸ் ஆகி, அடுத்த விசாரணை முடிஞ்சு அதுலேயும் பாஸ் ஆகி, அடுத்த விசாரணை இப்போ 3 பேருக்கான டாப் கிரேடு சொர்க்கத்தை அவர் வாங்கிட்டார். ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் ஃபஸ்ட்டுக்கு செலக்டட், ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் செலக்டட், ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் செலக்டட். 3 தடவை அவர் வாங்கிட்டார். இந்த பிஸ்னஸ் தான் அவர். இந்த 10 பேருமே யார்? பாமர மக்கள் கிடையாது. அதனால தான் ரசூலா கொண்டாந்து இவங்களை ஃப்ரண்டில் நிப்பாட்டுறேன். இவங்க பிஸ்னஸ் யார்? தல்ஹார் லேவனும் யார்? ஜுபைர் லேவனும் யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் லேவனும் யார்? அபூ உபைதா லேவனும் யார்? யாருக்குமே தெரியாது. இவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுன்னு தெரியும். இவங்கெல்லாம் சாமியார்கள் தான் நமக்கு தெரியும். நமக்கு தெரியுது இவங்களுடைய அந்த ரூஹானியத் தான் தெரியும். இவங்களுடைய ஜிஸ்ம், அது இவங்களுடைய உடலை நமக்கு தெரியவே தெரியாது. அவங்களுடைய உயிர் மட்டும்தான் நமக்கு தெரியும். அவங்க உடல்களால் நம்ம விரும்பப்படும். அதனால தான் பாருங்கள், அவங்க மெட்டீரியலாக கூட யாருக்கு முன்னாடியுமே இல்லை. அவங்க ஃபோட்டோஸ் கிடையாது, சிற்பங்கள் கிடையாது, ஓவியங்கள் கிடையாது, சிலைகள் கிடையாது. மதிக்கிறோம் நம்ம. இப்போ ஒவ்வொருத்தருன்ட்டு கேளுங்க, நீ உமர்லேயும் மதிக்கிற, உங்கள் அப்பாவை மதிக்கிறியான்னு. உமர்லேயும் தான் மதிக்கணும். உங்கள் அப்பா அம்மாவுடைய உபகாரம் உனக்கு பெருசா, உமருடைய உபகாரம் பெருசா? உமருடைய உபகாரம் பெருசு. எவ்வளோ மதிப்பல்லா மேலே அங்கே வச்சுட்டான். உயர்ந்துட்டாரா இல்லையா? எந்த கேட்டகரியில் போயிட்டார் அவர்? அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா என்ன நினைப்பு, நமக்கு என்ன நினைப்பு வருதோ அந்த மாதிரி தானே அவங்கள பார்த்தாலும் மலக்குகள் மாதிரி தானே அவங்களாம் நமக்கு தெரியுறாங்க. நம்மளோட அவங்க தொடர்பே நம்ம பண்ணிக்கிறது இல்லை. நம்மளை மாதிரி ஒரு மனிதராக அவங்களெல்லாம் பார்க்குறோம். அல்லாஹ் எவ்வளோ அந்தஸ்து உயர்த்திட்டான். அப்போது இங்கே ரசூலா என்ன பண்ணாங்க? உங்கள் உலக ஆதாய தேடலை பெரும் கவலையாக, மறுமையுடைய கவலை 60% இருக்குது, உலக ஆதாய கவலை 40% இருக்குன்னா நம்ம தப்பிச்சிட்டோம். 51 மறுமை, 49 உலக ஆதாயம்னா தப்பிச்சிட்டோம். கவலை இருக்குன்னு டாவு போடலாம், உழைப்பு இருக்கான்னு நல்லா மேட்ச் பண்ணுவோம். உழைப்பு அந்த அளவுக்கு இருக்கா நல்லா மேட்ச் பண்ணுவோம். எஃபர்ட் இருக்கா, ஏக்கம் இருக்கா, ஏங்குனியா, கவலைப்பட்டியா, அழுதியா? எத்தனை பேர் துவா கேட்போம்?
எல்லாம் என்னை வந்து ஈமானில் தரம் உயர்த்துன்னு நம்ம துவா கேட்டிருப்போம். எல்லாம் 2 வீலர் வச்சுருக்கேன், 4 வீலர் வேணும், வாடகை வீட்டில் இருக்கேன், சொந்த வீடு வேணும், சின்ன வீடு வச்சுருக்கேன், பெரிய வீடு வேணும். இதுக்காக துவா கேட்கணும். காபாவில் போய்ங்க பாருங்க, அதுதான் சீட்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, அந்த சீட்லாம் பிடிங்க பாருங்க, இதாக இருக்குது. அதுவும் காபா வந்து அந்த ஃபஸ்ட்டு சைட்டில் அந்த கேட்குற அந்த துவா இருக்குது பாருங்க அப்படின்னு. அது எல்லாம் சொல்கிறான், அப்படிலாம் நான் தரதில்லடா, நான் நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க அப்படி தான்டா நானும் உங்களை டீல் பண்ணுறேன். நீ நாக்கை தொங்க போட்டாலும் அவ்வளோதான், விரட்டி விட்டாலும் நான் உனக்கு அவ்வளோதான். இப்போ நீ உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இந்த அலியில் இந்த உதாரணம் சொல்கிறாங்களே, இந்த உலகத்துக்கு இந்த ஒரு திரம் வந்து அவங்க ரேட்டு பேசுவாங்க. உடனே அவன் வந்துட்டு அந்த குதிரையை வந்து இதை திருட பார்ப்பான், அந்த ஒட்டகத்தை திருட பார்ப்பான். அதுக்கப்புறம் அதோடைய அந்த சீட்டை கொண்டு போய் விற்று டோட்டலாக அவனுக்கு கிடைக்கிறது அந்த நாளில் கன்க்ளூஷனில் ஒரு திரம் தான் கிடைக்கும். அதான் ஹராமான முறையில் கிடச்சிரும். அதுதான் அவர் என்ன சொல்வார், அவனுக்கு அல்லாஹ் எழுதுன அந்த ஒரு திரம் நான் ஹலாலாக கொடுக்கணும்னு நினச்சேன், அவன் ஹராமாக ஆக்கிட்டான். இதே தான் இன்றைக்கி அல்லாஹ் இன்றைக்கி நமக்கு விதித்தது. நமக்கு இந்த மாதம் 50,000 வச்சுங்க, 50,000 அல்லாஹ் விதித்தது. நீ இங்கே இந்தியாவில் வேலை செஞ்சு சம்பாரிச்சின்னா 50,000. அங்கே போய் 24 மணி நேரமும் நீ தொழிலுக்கே கொடுத்து நீ ஃபாரினில் சம்பாரிச்சாலும் அந்த மாதத்தில் உனக்கு 50,000 தான் கிடச்சிரும். நாம் தான் டிசைட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிறோம். அப்போ அல்லாஹ் திருப்பி மறுமையில் கேட்பேன், இல்லை அல்ல எனக்கு 50,000 தேவை இருந்துச்சு, அதனால தான் நான் அந்த வேலைக்கு போனேன். அப்போ அல்லாஹ் கேட்பேன், நான் 50,000 சம்பாதிப்பேன், நான் தான் ஃபிக்ஸ் பண்ணி, நான் தான் குரானில் என்ன சொல்கிறேன், உன் ரிஸ்க்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு இல்லை, ஃபிக்ஸ் பண்ணினா நீ எங்கே நின்னாலும் அந்த 50,000 உனக்கு வந்திருக்குமா இல்லையா? இப்போ நான் அப்படியே திருப்பி கேட்குறேன், 14 மணி நேரம் 15 மணி நேரம் உழைக்கிறான், 10 மணி நேரம் உழைச்சா அந்த 50,000 வருமா வராதுன்னு நீ நினச்சேன்னா உன் அக்கீதா எப்படி இருக்குது? நம்ம அக்கீதா எப்படி இருக்குது? நம்ம ஒர்க் பண்ணுறோம், இன்னொருத்தர் ப்ரெஷரில் இருக்கோம், அவங்கெல்லாம் தனி விலக்கு தான் சொல்கிறோம். எல்லோரும் ஒரே சமமானவருக்கு இங்கே கிடையாது. யார் கையில் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கோ, பொறுப்பு வருங்க, டிரைவிங் சீட்டில் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்கெல்லாம் கொஸ்டின் பதில் சொல்லணும். இதே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அந்த இதுதான் ரசூலா சொல்கிறாங்க, அந்த உலகாதாய தேடல் பெரும் கவலையாக ஆகிவிடுது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் பெரும்பகுதி, ஒரு மெட்டீரியலிஸ்டிக்குடைய பெரும்பகுதி என்ன கலக்கிறான். அவன் ஒரு என்ன சொல்கிறார், ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிபுணர், நான்லாம் வந்து 16 மணி நேரம் உழைக்கணும்னு நினைக்கிறேங்க சொல்லிவிட்டு அவன் போய் படுத்துக்கிறான். அவன் உழைக்கிறது கிடையாது, அவங்கெல்லாம் உழைக்கிறது கிடையாது, சும்மா டாவு வந்து உழைக்க சொல்லுவான் கல்லோட 16 மணி நேரம் உடைக்கிறேன் பார்ப்போம். இன்றைக்கி அவங்க அடிபட்டு உதப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இன்றைக்கி உலகம் ஒரு பேட்டர்னுக்கு வந்துருச்சு. இவ்வளோதான் உழைக்க முடியும் மனுஷனால், அதுக்கு மேலே உழைந்தா மனுஷன் உடஞ்சிருவான். மனிதத்தன்மையை இழந்து அப்படி என்ன நீங்கள் உழைச்சி, அதான் சொல்கிறேன், நாய்க்கு வேலை இல்லை, நிற்க நேரம் இல்லை, நாயாக உழைப்பது, நாயாக பாடுபடு. நாய்க்கு உலகத்துலேயும் மதிப்பு கிடையாது, மறுமையிலையும் ஒரு மதிப்பும் கிடையாது. நாய் தான். அதுதான் ரசூலா இங்கே சொல்கிறாங்க, உச்சபட்ச கவலையா, பெரும் கவலையா உலக ஆதாய தேடுறது. அதாவது இந்த உலக கவலைகளை ஆக்கிறாத, எனது அறிவின் உச்ச பொட்டன்ஷியல், என்கிட்ட இருந்து வெளிப்படுற உச்சகட்ட திறமை மார்க்கத்துக்கானதாக இருக்கணும். அது என்னுடைய ப்ரொஃபஷன் சார்ந்து இருந்துடக்கூடாது. யாராவது இப்படி கேட்போம், இதுக்கு சாபம் துவா கிடையாது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது என்ன, என்னுடைய அறிவுடைய உச்சபட்சம் பிரில்லியண்டான, அதாவது இவரோட அறிவுடைய உச்சபட்சம் இது டாக்டர் சீட்டு. டாக்டர் இஸ்ரார் அஹமது அவர் டச் பண்ணார் இல்லையா, அதுக்கு இருந்து அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார், அறிவுடைய உச்சபட்சம் எங்கே? இங்கிலீஷ் டாக்டர் தானே இன்றைக்கி மதிப்பு. எல்லோரும் நீட்டுக்காக உயிரை கொடுத்துட்றாங்க. அவர் அது படித்து போட்டு அதுக்கு சர்டிஃபிகேட் கீழே போட்டுட்டு உட்காந்து 5 ஹுத்தாமல் குரானில் உட்காந்துக்கிட்டு காலையில் கொடுக்கறது சாப்பிட்டு ஒரே ஒரு ரூம், ஒரே ஒரு ரூம் தான், ஒரு ரூமு, ஒரு சோஃபா இருக்குது, ஒரு டெஸ்க் இருக்குது, அவ்வளோதான். அதுதான் வீடு, அவ்வளோதான். அதில் நான் எந்த ஜாய்தாத்தும் நான் உருவாக்கலை, நான் இதுக்கு மேலே இது பண்ணல, நான் எதுவும் சம்பாதிக்கலை, எனக்கு தேவையும் இல்லை, அதை நான் பெருக்கவும் தேவையும் இல்லை. பெருக்கலாம் நினச்சா எவ்வளோ மேலே போகலாம், எனக்கு அந்த ரூம் போதும், எவ்வளோ மேலே நம்ம வாழ்ந்து அதுக்கு என்ன பண்ண போகிறோம், தேவையில்லை. அந்த ரூமுக்குள்ளேயே அப்படியே முடிச்சிட்டார் வாழ்க்கை. 5,000 சொல்கிற, என்ன பண்ணுறீங்க சம்பாதிக்கணும், பாடம் நடத்துகிறேன், அதுக்கு வந்து எனக்கு வந்து 5,000 அந்த டைமில் ஏதோ ஒரு அமௌண்ட்டு எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு அது கொடுத்துட்றாங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், இது பண்ணிக்கிறேன். எங்கேயாவது வெளியே போகணுன்னா காலேஜோடைய கார் வருது, அதில் என்னை கூப்பிட்டு போயிடுறாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிக்கப் பண்ணிக்கிறாங்க, ட்ராப் பண்ணிடுறாங்க. வேறு எந்த வேலையும் இல்லைங்க. காலையில் வருவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க, இறக்கி விடுவாங்க, படிப்பேங்க. இஸ்ரார் அஹமதுன்னு ஒரு நாள்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் வீடியோ இருக்குது உருதுல, யாராவது இருந்தால் போய் பாருங்கள்.
அவர் படிப்பேங்க, உட்காந்து புக்கை படிச்சுட்டு இருப்பேங்க, குரானை படிப்பேன், தஃப்சீர் படிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் போய் பாடம் நடத்துவேன், அதை பண்ணுவேன், இது பண்ணுவேன். இதுதான் தாஜ்ஜுத் தொழுவேன், இது பண்ணுவேன். இதுதான் என்னுடைய சைக்கிள். அப்போ அறிவுடைய உச்ச இலக்கு டார்கெட் எதாக்குறது? குரானை அதாவது அல்லாவுடைய தீனுக்கு சர்வ் பண்ணுறது. இது வந்து நம்முடைய பீக் பர்ஃபார்மன்ஸாக வெளிப்படணும். அப்போ அதெல்லாம் பார்த்து நம்முடைய எல்லா அடையாளமும் காணாமல் போயிடணும். நம்ம தொழில் என்ன, நம்முடைய நமக்கு வேறு என்னென்ன திறமை இருக்குது எல்லாமே காணாமல் போயிடணும். தீனுடைய டேலண்ட்டு மேலே வந்துடணும். மற்றது இருக்கணும், எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, துறவியாக போகன்னு சொல்லலை. பெரும் கவலையாக இது ஆயிடக்கூடாது, உச்சபட்ச இலக்கா இது ஆயிடக்கூடாது. இதெல்லாம் ஆச்சுன்னா தான் அல்லாஹ் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் அல்லாஹ் தான் சொல்கிறேன், நான் உன்னை மேலே கொண்டு வரலான்னு பார்க்குறேன், ஆனால் நீ கீழே போகலன்னே பார்த்துட்டு இருக்கிறடா. இவ்வளோ அதான் சொல்கிறேன், நான் அவன் வசனங்கள் மூலம் அவனை உயர்த்தியிருப்போம், நான் அவனை உயர்த்த ஆசைப்பட்றேன். நீ இதெல்லாம் தாண்டி வாடா, உன் இடம் நீ இந்த இடத்துக்கான ஆள் கிடையாது. உன் லெவலே என்ன தெரியுமா? நீலாம் மலக்குகளோட ஜாஃபர் அலியானோ இப்போ எங்கே இருக்கிறேன்? மலக்குகளோட விளையாடிட்டு இருக்கிறார். ஹம்சா அலியானோ எங்கே இருக்கிறேன்? மலக்குகளோடு சேர்ந்து அவங்க போட்டி போட்டுட்டு பறந்துட்டு இருக்கிறேன். அதை விட்டுட்டு இந்த மண்ணோட மண்ணாக போய் இங்கே போய் நீ போய் உனக்கு வந்து இந்த பெரிய சமாதி வேணும்னு ஆசைப்படுறீ. ஆடா, சமாதியாடா ஒன்றுது இலக்கு. அல்லாஹ் சொல்கிறான், நம்முடைய வசனங்களை பொய்யென கூறி தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்டிருந்த சமுதாயத்தாரின் ஓமை எத்தனை கெட்டது. அதனால் இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய சிரமப்பட வேண்டியது வரும். போரிங்கான லைஃப் இது. எது? இந்த வானத்துக்கு உயர்றது இருக்குல்ல, ரொம்ப போரிங்கான லைஃப். இதில் வந்து கலர்ஃபுல் எதுவுமே இருக்காது. மீதி எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், அட்வென்ச்சர் இருக்கும். மனுஷனுக்கு என்ன தேவை? அட்வென்ச்சர் தேவை. என்னங்க அது நிறைய போரிங்கு. ஏதாவது த்ரில்லிங்காக பண்ணணுங்க, ஏதாவது த்ரில்லாக இருக்கணும்ல, விளையாடிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணணும். இப்படியே டைம் இப்படி இருக்கக்கூடாது. அது போரிங். இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி வரும்போது ஒரு கட்டத்தில் இது இன்பமாக மாறிடும். இது இன்பமாக மாறிடுச்சுன்னா இது நிலையான இன்பமாக இருக்கும், இது திகட்டாது. அப்போது அல்லாஹ் இது மாதிரி நடந்துங்க. அல்லாஹ் அதான் சொல்கிறான், இதை நோக்கி நீங்கள் வாங்க. இப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இப்படி போனாங்க. இந்த பண்பு நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம உயர்ந்துக்கிட்டே இருப்போம். உலகத்தில் நமக்கு மதிப்பு இருக்கும். உயிரோடு இருக்கும்போது மதிப்பு இருக்கும், மரணிச்சதுக்கப்புறமும் மதிப்பு இருக்கும். மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லை, நிலையான மதிப்பு இருக்கும். அல்லாஹ்விடத்தில் மதிக்கப்படுவோம். இதுதான் மெயின் மேட்டர். அல்லாஹ்விடத்துலையும் மதிக்கப்படுவோம். அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களாக நம்ம என்ன ஆயிரணும் அப்படிங்கிறத இந்த ரெண்டு உதாரணங்கள். இப்போ இவங்க குறைஷிகள் என்ன பண்ணாங்க? தேவையில்லாமல் கட்டுப்பாடுகள் நாமையாக வரணும். தேவையில்லாமல் நற்பண்புங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா? நற்பண்புகள்ங்கிறாங்க, அதெல்லாம் இது கேட்டால் அப்புறம் என்னம்பைங்க, நம்ம பாட்டுக்கு ஒரு பக்திமான மாறிட்டோம்னு வச்சுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம செஞ்ச சேட்டையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னப்பா இந்த இடத்துல இருந்துட்டு இப்படி சரியா ஊரே காதி தூப்போம். இப்போ உதாரணத்துக்கு தம் அடிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்க. இப்போ நீ வந்து தொப்பி தாடியெல்லாம் வச்சுட்டு தம் அடிச்சேனே, தொப்பி எப்படி நீங்கள் தம் அடிக்கலான்னு? இதுக்கு தான் இது தொப்பி வேணாங்கிறது, தாடி வேணாங்க. டேய், சிகரெட்டை தூக்கி போடுறாங்க, தொப்பி தாடியை தூக்கி போடுறேன். புரியுதா இவங்க என்ன பண்ணாங்கன்ட்டு? அதுதான் எல்லாம் சொல்கிறேன். ஏன்னா இது தூக்கி போட்டு அங்கே போடாண்ணா, அதை தூக்கி போட்டு இங்கே வர்ற அது அப்கிரேட் ஆகிட்டு. அதான் சொல்கிறேன், அப்கிரேடு மஸ்ட் நெவர் செட்டில். இஸ்லாத்தில் நீங்கள் செட்டிலாகி ஒரு இடத்துல உக்காண்டிங்கன்னா இந்த என்னது OnePlus ஆடு தான், நெவர் செட்டில் ஆகாதீங்க. செட்டில் நீங்களாக ஆகக்கூடாது, அதுவாக ஆகும். உங்கள் இடத்த நீங்கள் ரீச் பண்ணுற முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஒரு இடத்துல போய் நிற்பீங்க, அதுக்கப்புறம் மவுத்து தான் உங்களை செட்டில் பண்ணும். நீங்கள் உங்கள் ஓட்டம் எங்கே நிற்கணும் அது மவுத்து முடிவு பண்ணணும். நீங்கள் அதாவது துனியாவில் தான் நீங்கள் முடிவு பண்ணணும். இதுக்கு மேலே நான் வளர மாட்டேன்னு முடிவு பண்ணணும். என் வாழ்க்கையில் என் ஒரு நாளில் இவ்வளோ நேரம் துனியாவுக்கு, இவ்வளோ நேரம் தீனுக்கு கம்பல்சரி பண்ணணும். உங்கள் பிளேட்டில் தீனுக்கான டைமே இல்லைன்னா நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் தான் நாசமாக போகிறாரு. உங்களுடைய உதாரணம் நாய். உங்களுக்கு நல்லா அதான் சொல்கிறேன், உங்களுக்கு உலகத்திலே ஒரு நன்மையும் கிடைக்காது, மறுமையில் அதே மாதிரி நிம்மதி இருக்காது. இந்த ரூட்டில் அதான் ஏன்னா இது சுட்டி காட்டப்பட்டுறதில்ல. சுட்டி காட்டப்படாமல் இருந்தாலே மனசாட்சி சும்மா விடாது. சுட்டி காட்டப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எதுக்கு பதிலாக நீங்கள் எதை தேர்வு பண்ணீங்களோ அதில் நிம்மதி இருக்காது. தீனுக்கு பதிலாக துனியாவை தேர்ந்தெடுப்பான், தொழிலை தேர்ந்தெடுப்பான். அந்த தொழில் செய்கிற இடத்துலையாவது நிம்மதியாக இருப்பானா? அங்கே போனீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், நாய் மாதிரி தான் இருக்கும். எல்லாம் பார்க்குறோம். இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான ஆட்கள்லாம் போய் பாருங்கள். இந்த தொழிலை வந்து அதான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை கடவுளாக்கி அதை வந்து செய்யும் தொழிலை தெய்வம் இந்த போர்டெல்லாம் வச்சுட்ருப்பாங்க. அவன் பாருங்க எப்போவுமே ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. யாராவது ஒரு ஆப்பனண்ட் வந்தால் கவலை,
பிஸ்னஸ் டவுன் ஆயிருமோ, கவலை ஆயிருமோ, ஏதோ ப்ராஃபிட் கம்மியாயிருமோ, லைட்டாக கிராஃபு கீழே போயிருச்சுன்னா வச்சுங்க, அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. அட என்னடா கவலை இருக்குது, 2-3 தலைமுறைக்கு அப்போ 7 தலைமுறைக்கு சம்பாரித்து வச்சிட்டோம், இங்கேருந்து லாஸ் ஆனால் கூட இன்றைக்கிருந்தே என் பிஸ்னஸ் மூணுனா கூட எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு யாராவது இருப்பானா? அது எப்படிங்க நான் தான் நம்பர் 1 இருந்தேன், இப்போ நம்பர் 2 போயிட்டேன், எப்படிங்க 2 இருக்கலாம் அப்படின்னு அவங்க நிம்மதியே வராது. அந்த மாதிரி நிம்மதி இல்லாமலே போயிடும். அதே இந்த இடத்துல ஒரு லிமிட்டு போட்டுருணும். துனியான்னா எனக்கு லிமிட்டு போடுறது, நானே போடுறேன் லிமிட்டு. இதுக்கு மேலே நான் இதில் வளர மாட்டேன், இதுக்கு மேலே இந்த இடத்த விட்டு நான் மேலே போக மாட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே போகிறது. அந்த என்னுடைய உயரங்கள்லாம் இங்கே தான் உயர்ந்துகிட்டே போகும். இப்போ இது போகும் பாருங்கள், இது அப்படியே உங்களை பிடிச்சி எங்கேயோ கொண்டு போயிடும். இப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.